لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹு தாலாவுடைய பேரருளின் காரணமாக இன்றைய இரவில் வளமை போன்று எங்களுடைய தப்சீர் வகுப்பை நடாத்துவதற்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றான். இந்த அமர்வை அல்லாஹு தாலா அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு எங்களுடைய எண்ணங்களையும் தூய்மையாக வைத்துக்கொள்வோம். இறை திருப்திக்காக அவனது நாட்டத்துக்காக விருப்பத்துக்காக இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் புதுப்பித்து கொண்டு இன்றைய எங்களோட பாடத்துக்கு வருகின்றோம். சூரத்துல் ஆராஃபில் சூரத்துல் ஹஷ்ரில் நாங்கள் 2 பகுதிகளை பார்த்துருக்கின்றோம். ஒன்று, அந்த சூறாவின் ஆரம்பத்தில் அந்த சூறா இறங்குவதற்கான அடிப்படை காரணமாக இருந்த பனு நதீர் கோத்திரத்துடைய கஸ்வத்து பனு நதீர் கோத்திரத்தின் அந்த சம்பவம், அவர்கள் மதீனாவிலிருந்து வெளியேற்றப்பட்ட நிகழ்வு, அதை நாங்கள் தெளிவாக பார்த்தோம். அதற்கு பிறகு அதனோடு சேர்த்து யகூதிகளுக்கு எதிரான போராட்டத்தில், யகூதிகள் அத்துமீறி வருகின்ற பொழுது அந்த எதிரான போராட்டத்தில் எப்படியான நுணுக்கங்களை கையாள வேண்டும் அல்லது யூதர்களுடைய பலவீனமான இடங்கள் என்ன என்பதை இந்த சூரா தெளிவாக எங்களுக்கு சொல்லியது. அதையும் நாங்கள் விரிவாக ஒரு வகுப்பில் பார்த்தோம். அதற்கு பிறகு கடந்த வாரம் 6வது வசனத்திலிருந்து தொடர்ந்து நாங்கள் 9வது வசனம் வரையில் பார்த்தோம். அதில் 2 விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன. ஒன்று, முஸ்லீம் சமூகத்துக்கு தேவையான, முஸ்லீம் சமூகமாக வாழுகின்ற பொழுது அதற்கு அத்தியாவசியமான 2 அடிப்படை விதிகள். ஒன்று, பொருளாதார விதி. இஸ்லாமிய பொருளாதார விதி ஒன்றை அல்லாஹு தாலா சொன்னான். செல்வம் ஒரு சிலரிடம் மாத்திரம் சுழலக்கூடாது, பணக்காரர்களிடம் மாத்திரம் அது சுழலக்கூடாது, அது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டை தெளிவாக இந்த சூரத்தின் ஊடாக பனு நலீர் கோத்திரத்தின் சொத்துக்களை ஆக அல்லாஹு தாலா மூமிங்களுக்கு கொடுப்பதன் ஊடாக அந்த செய்தியை சொன்னான். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற அந்த சொத்துக்களை போராடின அனைவருக்கும் கொடுக்கல, போராட்டத்தில் ஈடுபட்ட முஜாஹிதீன்களுக்கு கொடுக்கல, அவங்களுக்கு மாத்திரம் என்று கொடுக்கல, ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்தார். விசேஷமாக ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு ஒரு பங்கு, ஏழைகளுக்கு, அதே நேரத்தில் அனாதைகளுக்கு என்று முஹாஜிரீன்களையும் அன்சாரிகளையும் மிகிற வறியவர்களுக்கு, ஏழைகளுக்கு கொடுத்தார்கள். அதில் முஹாஜிரீன்களுக்கு 2 பேருக்கு தான் கிடைத்தது. மற்ற அனைத்து சொத்துக்களும் அன்சாரிகளுக்கு 2 பேருக்கு தான் கிடைத்தது. மற்ற அனைத்து சொத்துக்களும் முஹாஜிரீன்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். இது ஒரு விதி, பொருளாதார ஒரு விதி ஒன்றை அல்லாஹ் தஆலா இங்கே சொன்னான், அடிப்படை விஷயம். 2வது விதி இந்த சூறாவில் நாங்கள் கடந்த வாரம் பார்த்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்ததை நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும். இயன்ற அளவில், முடியுமான அளவு அதனை நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும். தவிர்ந்து கொள்ளுமாறு சொன்னதை முற்றாக தவிர்ந்து கொள்ள வேண்டும். இது அடிப்படை விதி. அல் குர்ஆனும் சுன்னாவும் தான் எங்களுடைய சட்ட யாப்பு, அதுதான் எங்களுக்குரிய வரம்பு. அதை நாங்கள் மீறி செல்ல முடியாது என்பதை இந்த சூரா சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கு தேவையான மிக அடிப்படையான 2 பண்புகளை சொன்னது. அதற்கு பிறகு நாங்கள் அந்த சொத்துக்களை பகிர்ந்தளிக்கக்கூடிய முஹாஜிரீன்களிலும் அன்சாரிகளிலும் உள்ள ஏழைகளை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அல்லாஹு தாலா இன்னொரு விஷயத்தை சொன்னான். அந்த முஹாஜிர் யார், அங்கிருந்த அன்சாரிகள் யார், அந்த 2ஐயும் சொல்லுவதோடு பின்னால் வரக்கூடிய தாபியங்களை பற்றியும் இந்த சூரா பேசியது. அதில் நாங்கள் முஹாஜிர்களை பற்றியும் அன்சாரிகளை பற்றியும் ஓரளவு பார்த்தோம். பின்னால் வந்த தாபியங்களை பற்றிய வசனத்திலிருந்து தான் இன்று ஆரம்பிக்க வேண்டும். அந்த பகுதியில் முஹாஜிர் அன்சாரி இந்த 2 கூட்டத்தாரையும் பற்றி ஒரு அடிப்படையான உண்மையை நாங்கள் விளங்கி வச்சுக்கிறோம். இது வரலாற்றில் ஹிஜ்ரத் போனதற்கு பிறகு ஹிஜ்ரத் சென்றவர்கள் முஹாஜிர்கள் என்றும் அங்கிருந்த மதீனாவாசிகள் அன்சாரிகள் என்றும் கூறப்படுகின்றார்கள். அதோடு அது முடிஞ்சிடும் என்றல்ல, அப்படி ஒரு விஷயம் அல்ல. அதுதான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முஹாஜிர் அன்சார் என்பது வரலாற்று தொடரிலே மறுமை நாள் வரங்காட்டி வரக்கூடிய 2
பண்பு கொண்ட மனிதர்களை சுட்டுகின்றது. தொடர்ந்தும் அவர்கள் இருப்பார்கள். இன்றும் கூட நாங்கள் ஒன்றோ முஹாஜிராக இருப்போம் அல்லது அன்சாரியாக இருப்போம். இந்த ரெண்டில் ஒன்று தொடர்ந்து ஈக்கணும். இதுதான் இங்கே சொல்லுவார். என்னண்டா, முஹாஜிர் என்பது அல்லாவுக்காக அனைத்தையும் இழந்தவர்கள், உலகத்தை அப்படியே அற்பமாக மதித்து அல்லாவுக்காக விட்டுவிட்டவர்கள், அல்லாவுக்காக உலகத்தை விட்டுவிட்டார்கள். முஹாஜிர்கள் எதையுமே எடுத்து செல்லலை, தனியே தான் சென்றாங்க. நிறைய சொத்து இருந்துச்சு, நிறைய சொத்துள்ளவர்கள், பணக்காரர்கள். ஆனால் எதையும் எடுத்து செல்லலை. ஏன் விட்டு விட்டு சென்றார்கள்? தரகு லில்லா, அல்லாவுக்காக விட்டு விட்டு சென்றார்கள். அன்சாரிகள் யார் என்றால் அல்லாவுக்காக கொடுத்தார்கள், அவங்க விட்டு விட்டார்கள். இவங்க ஆத்தா லில்லா, அல்லாவுக்காக கொடுத்தார்கள், அபயமளித்தார்கள், புகலிடம் கொடுத்தார்கள், உதவி செஞ்சார்கள், நுஸ்ரத் செஞ்சாங்க. அப்போ ஒரு கூட்டம் தியாகம் செய்து ஒரு கூட்டம் நுஸ்ரத் உதவி செய்கின்றது. இந்த ரெண்டும் அவங்க முஹாஜிர் அன்சாரி என்று சொல்லி பார்க்கறதுக்கல்ல, இந்த வரலாற்றில் தொடர்ந்தும் முஹாஜிர்களும் அன்சாரிகளுமாக இருக்கணும். ஒரு சிலர் அல்லாவுக்காக பாடுபடுகின்ற பொழுது, அவர்களுக்கு தேவை வருகின்ற பொழுது, அந்த தேவை நிறைவேற்றக்கூடிய குழு சமூகத்தில் இருக்கும். அவர்கள் புகலிடம் கொடுக்கக்கூடியவர்களாக, உதவக்கூடியவர்களாக, தன்னலம் பாராது பொதுவாக தனக்கு தேவையான பொழுதும் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதைத்தான் இந்த சூரா எங்களுக்கு விளங்கப்படுச்சு. எப்படி விளங்கப்படுத்திச்சு? முஹாஜிர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒஹ்ரிஜு, முதலாவது அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் நிர்பந்தமாக, அவங்களோட சொந்த ஊர்லேருந்து போனாங்க. மிந்தியாரிஹிம் வ அம்வாலிஹிம், ரெண்டாவது அவர்களுடைய சொத்துக்களை இழந்துட்டு போனாங்க. எதுவும் இல்லை, உடுத்த உடையோடு போகிறதுக்கு கூட கிடைக்கல. பல சஹாபாக்களுக்கு உடுத்த உடைய கிழிச்சு பகுதி எடுத்து அந்த ரெண்டையிலும் ஒரு பகுதி இடுப்புக்கும் ஒரு படி மேலுக்கும் போட்டு போன சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அதனால் அந்த சஹாபாக்களுக்கு அந்த 2 துணிகளையுடைய சஹாபி என்று தான் வரலாற்றில் பேர். துல் பிஜாதை எங்களுக்கு தெரியும். அபூ சலமா சலமா என்ற அவங்களோட குழந்தைய கொண்டு போக கிடைக்கல. ஒரு கை 2 கோத்திரத்தாலும் இழுத்தத்தால் ஒரு கை போயிட்டு குழந்தைடு கையை இழந்துட்டு தான் கொண்டு போனான். உடுத்த உடையோடு கூட போக கிடைக்கல. அப்படி தான் முஹாஜிரிங்கள் வந்து சேர்ந்தார்கள். ஆனால் வந்ததுக்கு பிறகு ஏழையானார்கள். இந்த ஏழை இழிவான ஒன்றல்ல, இந்த ஏழ்மை. ஏனென்றால் இவர்கள் பொருள் இல்லாமல் சம்பாதிக்காமல் சோம்பேறிகளாக இருந்தவர்கள் அல்ல. அதாவது இஸ்லாம் வந்து உழைப்பதற்காக தூண்டுகின்ற மார்க்கம். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற அளவுக்கு முயற்சித்து தேடணும் என்பதை தூண்டுகின்ற மார்க்கம். ஃபைதா குலியத்தி சலாத்து ஃபந்தஷிரு, ஜும்மா தொழுதுடனே நீங்கள் ரிஸ்கை தேட போங்கன்னு தான் அந்த வசனம் வார். சூரத்து தபா முல்குலேம் அதே மாதிரி தான், பூமியின் எல்லா பாகங்களுக்கும் சென்று உழையுங்கள் என்று வார். ஃபந்தஷிரு ஃபில் அர். எனவே உழைக்கும்படி கூறியிருக்கின்றது. ஆனால் சஹாபாக்கள் ஏழைகளாக இருந்தார்கள். குர்ஆன் சொல்லுது, எங்கள் நான் பார்க்குற சூரத், லில் ஃபுகரா அல் முஹாஜிரின், முஹாஜிரிங்களுள்ள ஃபகீர்கள். என்ன இவங்க ஏன் ஃபகீர் ஆகினாங்க? எல்லாம் அவர்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடிய, அதாவது மக்கத்துலேருந்து எல்லாருமே வணிகம் செய்யக்கூடிய ஆக்கள், வியாபாரம். மதீனாவில் இருக்கிற எல்லாரும் விவசாயம். அப்போ இவங்க ஏன் ஏழைகளாக மாறினார்கள் என்றால் அல்லாவுக்காக இழந்தார்கள், அல்லாவுக்காக அனைத்தையும் துறந்தார்கள், அல்லாஹு தாலா உடைய அந்த தீனுக்காக தியாகம் செய்தார்கள். எனவே அவ்வாறு தியாகம் செய்த ஒரு கூட்டம் இந்த தீனுக்காக தொடர்ந்து மறுமை நாள் வரங்காட்டியும் இருக்கும். அதுதான் அந்த முஹாஜிரிங்கள் இருப்பார்கள். இந்த தீனுக்காக என்று வருகின்ற பொழுது அவன் பல்வேறு விஷயங்களை இழந்திருப்பான். ஆனால் அப்படியான முஹாஜிரிங்களை தேடி அவர்களுக்கு புகலிடம் கொடுத்து உதவி செய்யக்கூடிய அன்சாரிகளும் தொடர்ந்து இருப்பார்கள். அந்த அன்சாரிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் ஈமான் அந்த இல்லத்தில், ஈமான் என்ற வீட்டில் இல்லத்தில் குடியிருக்கக்கூடியவர்கள் அன்சாரிகள். அல்லாஹ் சொன்னான். அடுத்தது மதீனாவில் குடியிருக்கக்கூடியவர்கள். அது இன்னும் மதீனா என்றால் அதுக்கு ஒரு தனியான இதுகிறது, அந்தஸ்து ஒன்றுகிறது. அது ஹதீஸ், அதுக்கு ஒரு பெருமானம் ஈகிறது. அங்கே மரணிப்பவர்களுக்கு ஒரு தனியான சிறப்புகிறது என்று சொல்லி. எனவே அல்லாஹு தாலா அந்த எல்லாத்தையும் சேர்த்து அவர்கள் தபவ்வ உத்தார், மதீனா வாசிகள் என்று ஒரு பண்பாக சொல்லுகின்றார்.
பெரிய ஒரு சிறப்பாக சொல்லுகின்றான். அன்சாரிகள் மதீனாவாசிகள். ரெண்டாவது ஈமானை உடையவர்கள், அல்லாஹ் தஆலா அவருடைய ஈமானுக்கு சான்று பண்ண. மூன்றாவது நாங்கள் பார்த்தோம் போன முறை, அவர்கள் மிம்மா ஊத்து லா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தன் மிம்மா ஊத்து, அவர்களுக்கு வழங்கப்பட்டதன் காரணமாக, யார் முஹாஜிரீங்களுக்கு இந்த யுத்தத்தில் கிடைச்ச பொருட்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டதன் காரணமாக தங்களோட உள்ளத்தில் எந்த தேவையும் அவர்களுக்கு இருக்கல. முஹாஜிரீங்களுக்கு நிறைய கொடுத்துட்டு எங்களுக்கு ஒன்றும் தரலேன்னு சொல்லி சஞ்சலப்படலை. இதை நாங்கள் இந்த வசனத்தை இந்த சூறாவோட பார்க்குகின்ற பொழுது முஹாஜிரிகளுக்கு கொடுத்தது அல்லது முஹாஜிரிங்கள் அல்லாத ஏழைகளுக்கும் ரசூலுல்லாஹ்வோட குடும்பத்தினருக்கும் கொடுத்தது சொல்லலாம். ஆனால் பொதுவாக இந்த வசனத்தை பார்த்தண்டா உலகத்தில் மனிதன் வாழுகின்ற பொழுது நண்பர்களாக வாழ்வார்கள், இணை பிரியா தோழர்களாக வாழுவார்கள். இணை பிரியா தோழர்களாக வாழுகின்ற அதே நேரத்தில் அந்த தோழர்களில் ஒருத்தனுக்கு ஒரு பதவி வரும், ஒரு அந்தஸ்து வரும், அல்லது ஒரு வாய்ப்பு வசதி வரும், அல்லது நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் முடிச்சிடுவான். இந்த நேரத்தில் மற்றவருக்கு அது பற்றிய சந்தோஷம் வர வேண்டுமே தவிர எந்த விதமான பொறாமையும் அல்லது அதனால் உள்ளத்தில் ஒரு நெருடல்களும் வரக்கூடாது. அப்படி வந்தண்டா அன்சாரி என்ற அந்த பண்பில்லாம் பெற்று, தீனுக்கு உதவி செய்கிறவன் என்ற அந்த பண்பில்லாம் பெற்று, அதுதான் இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லி அவர்களுக்கு ஏனையவர்களுக்கு கொடுத்தது இவங்களுக்கு அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு நெருடலும் இல்லை, அதனால் அவங்க பொறாமைப்படவும் இல்லை. இந்த பண்பு தேவை. கொடுக்குகின்றவர்கள் உள்ளத்தில் இருக்கணும், எடுக்குகின்றவர்கள் எடுக்குகின்ற பொழுது பார்த்து கொண்டிருக்கிற உள்ளத்தில் பொறாமை வரக்கூடாது. இதுதான் அல்லாஹ் முக்கியமான ஒரு பண்பு இங்கே சொல்லுங்கள். எங்களோட சமூகத்தில் நாங்கள் வாழுகின்ற பொழுது ஒரு சகோதரன் எங்களை விட நல்ல ஒரு நிலைக்கு வந்தான் என்றால் அது ஒரு பரீட்சையில் சித்தி அடைவதாக இருக்கலாம், ஒரு வியாபாரத்தில் சிறந்த ஒரு நிலைக்கு போவதாக இருக்கலாம், அல்லது சமூக வாழ்க்கையில் நல்ல ஒரு திருமணமாக இருக்கலாம், வசதியான ஒரு வாழ்க்கை மாறலாம். ஏதோ ஒரு ஞாபகத்து கிடைச்சாலும், சின்ன ஒரு ஞாபகத்தாக இருந்தாலும் சரி, பெரிய ஒரு ஞாபகத்தாக இருந்தாலும் சரி, சந்தோஷப்படணும், அவனை நாங்கள் பாராட்ட வேண்டும், அதனோட சேர்த்து நாங்கள் அவனோட சேர்ந்து போகணும். அதனால் உள்ளத்தில் எங்களுக்கு எந்த விதமான எண்ணங்களும் வரக்கூடாது, அந்த பொறாமை இல்லாமல் போய்ட்டுரும். இது அன்சாரிகளுக்கு இருந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவார். எனவே முஹாஜிர் அன்சார் அது ரெண்டு வகை மனிதர்களை பற்றி தான் சொல்கிறேன். அந்த மனிதர்கள் மர்ம வரங்காட்டியும் வாழுவார்கள். ஒரு கூட்டம் செலவழிக்கும், ஒரு கூட்டம் இழக்கும், தியாகம் செய்யும், அல்லாஹ்வுக்காக அனைத்தையும் வாரி வழங்கும், முற்றாக வழங்கும், எதையுமே நம்ப மாட்டார். தீனுக்காக அவர்கள் அப்படித்தான் பாடுபடுவார்கள். ஆனால் அவர்கள் உழைக்க முடியாதவர்கள் அல்ல, சோம்பேறிகளும் அல்ல. என்றால் அத்தனை சஹாபாக்களும் முஹாஜிரீங்களும் மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு உழைத்தார்கள். சில எங்களுக்கு தெரியும், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு கிடைத்த அன்சாரி தோழர் வியாபாரம், அவர்களுக்கு தேவையை கொடுத்தார்கள், வீட்டை கொடுத்தார்கள், மனைவி வேணுமெண்டா சொல்லுங்கள், நான் தலாக் சொல்கிறேன், நீங்கள் முடிக்கலும்னு சொன்னான்னா அவர் என்ன சொன்னார், எனக்கு அவ்வளோ தேவையும் இருந்தும் கூட என்ன ஒன்றும் தேவையில்லை, எனக்கு சந்தையை காட்டுங்க, நான் உழைச்சி முன்னேறி வருவேன்னு சொல்லி அதே மாதிரி பெரிய ஒரு பணக்காரனாக வந்தார். எனவே இந்த சஹாபாக்கள் அத்தனை பேரும் அவர்கள் சோம்பேறிகள் அல்ல, உழைக்கக்கூடிய திறன் உள்ளவர்கள், உழைக்கும் ஆற்றல்கள், உழைத்தார்கள், அவர்களிடம் சொத்துக்கள் இருந்தன. ஆனால் இங்கே அல்லாஹ் தஆலா ஏன் ஃபுக்கரா என்று சொல்லுகின்றான் என்றால், இந்த இடத்துல அவர்கள் வறுமை நிலைக்கு ஏன் வந்தார்கள் என்றால் அல்லாஹ்வுக்காக அனைத்தையும் இழக்க தயாரான பண்போடு தான். இந்த பண்பு தான் இங்கே தேவை. இதைத்தான் நாங்கள் விளங்கணும். எனவே முக்கியமான இந்த பகுதியில் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், சமூகத்தில் ஒரு சாரார் இழப்பதற்கு தயாராக, தீனுக்காக அனைத்தையும் தியாகம் செய்வதற்கு தயாரான ஒரு கூட்டமாக இருக்கின்ற அதே நேரத்தில் இன்னொரு சாரார் எது வந்த பொழுதும் தங்களுடைய அனைத்தையும் அவர்களுக்காக கொடுக்கக்கூடிய, வழங்கக்கூடிய, நுஸ்ரத் செய்யக்கூடிய, உதவி செய்யக்கூடிய, புகலிடம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது மிக முக்கியமாக இருக்குது. இதனால் நாங்கள் நினைக்கப்படாது அன்சாரிகள் எல்லாருமே பணக்காரர்கள், வாய்ப்பு வசதியோடு ஈந்தார்கள், அப்படி இல்லை. அவர்கள் போட்டி போட்டார்கள் ஒவ்வொருவரையும் தங்களோட வீட்டில் இருப்பாற்றுறதுக்கு. ஆனால் அவர்கள் தேவையுடையவர்களாக இருந்தார்கள். போன மூல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகம் காட்டினேன். ரசூலுல்லாவிடம் ஒரு மனிதன் மிகவும் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன், ஒன்றுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு பிச்சை கேட்குறார். ரசூலுல்லாவோட மனைவி மாட்ட அனுப்புகிறாங்க. மனைவிமார் செல்கிறாங்க, வீட்டில் தண்ணியை தவிர வேறொன்றும் இல்லை. ரசூலுல்லாட ஹால், நாட்டு தலைவரோட நிலைமை.
இன்னொரு மனைவிட்டு அனுப்புகிறான். அவன் எனக்கு தண்ணி மட்டும்தான் ஆகிக்கிறேன். இன்னொரு மனைவிட்டு அனுப்புகிறான். எங்கள்கிட்ட வீட்டில் ஒன்றும் இல்லை, தண்ணி மட்டும்தான் ஆகிக்கிறேன். சும்மா யோசிச்சு பாருங்கள், இப்போ இருக்கின்ற நிலையில் எங்களோட வீட்டில் தண்ணி மட்டும்தான் இருக்கின்றது என்று சொல்கின்ற அளவுக்கு நாங்கள் இருக்கிறோமா? நிச்சயமாக இல்லை. மற்ற எவ்வளவோ நியாமத்துக்களை வச்சு கொண்டிருப்போம். ஆனால் அங்கே ரசூலோட வீட்டில் தண்ணி மட்டும்னா உண்மையில் தண்ணி மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. போனால் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ ரசூல் என்ன சொன்னாங்க? அடுத்து மக்களை பார்த்து, பசியோடு ஒருத்தர் வந்திக்கிறாரு, இவருக்கு யார் விருந்தளிக்கிறேன்? ஏண்ட விருந்தாளி நான் கொடுக்க பார்த்து நேரிட்டு இல்லை. 3 குடும்பத்துக்கு அனுப்பினேன், 3 மனைவி மட்டும் இல்லை. அப்போ ஒரு அன்சாரி தான் பாரம் எடுத்தார். பாரம் எடுத்து கொண்டு போய்த்து எப்படி கொடுத்தாரு? அவரோட வீட்டில் மனைவி செல்றா, புள்ளியலுக்கு வச்சுக்கிற உணவு தான் இருக்குது. புள்ளியலுக்கு ஏதாவது சொல்லி தூக்கம் காட்டி சமாளிங்கோ. லாம்பை சரி செய்கிற மாதிரி லாம்பை சாப்பிடக்குள்ள அதை நூற்றுருங்க. நாங்கள் 2 பேரும் சாப்பிடு, நான் பாசாங்க செய்வேன், அவர் சாப்பிடட்டுமென்று கொடுத்தார். இப்போ அன்சாரிகள் எப்படி கொடுத்திக்கிறான்? வச்சு கொண்டு கொடுக்கல, பிள்ளைகளிடத்தை கொடுத்திக்கிறான். இதுதான் அன்சாரிகள், நுஸ்ரத் செய்கிறார்கள், அப்படி உதவி செஞ்சுக்கிறான். அப்போ இதே மாதிரி பல நிகழ்வுகள் உண்டல்ல. இன்னொரு முறை ஒரு சஹாபாக்கள் இருந்து அன்சாரிகள் கொடுக்கணும். ஒரு யுத்தத்தில் எல்லாரும் போயிட்டு சாப்பிடணும். 2-3 பேர் சாப்பிட்றதுக்காக லைட் ஆஃப் பண்ணி சாப்பிட்டான். சாப்பிட்டு பிறகு முடிஞ்சு பார்த்தேன்டா ஒத்தருமே சாப்பிட்டு இல்லை. அந்த கொஞ்சம் உணவை வச்சுக்கொண்டு எல்லாரும் சாப்பிட்றதுக்கு அடுத்தவனுக்கு கொடுப்போம்னு ஒவ்வொருத்தரும் வந்து இருந்து தின்ற மாதிரி பாசாங்க செஞ்சு எழுப்பி போயிட்டு சாப்பாடு மிச்சம் இருந்துச்சு. இதுதான் ஈசார் என்று சொல்கிற அரபில், தன்னை விட தன் சகோதரனுக்கு விரும்புதல். இதை ஈசார் என்று சொல்லி அரபில் சொல்கிறார். இந்த வகையில் தான் சஹாபாக்கள் அன்சாரிகள் இருந்தார்கள் அல்லாஹ் சொல்லி போட்டு, இப்போ நான் சொன்னதையும் சொல்லி காட்டுகின்றான். வலவுக்கான பிஹிம் ஹசாசா, அவங்களுக்கு பசி இருக்கின்ற பொழுது, தேவை இருக்கின்ற பொழுதும் கூட தங்களை விட அடுத்தவர்களை மேலாக கருதக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்போ இந்த வகையில் சஹாபாக்களில் இந்த ஈசார், பிறர் நலம் கருதி தங்களிட்டு இருக்கின்ற அனைத்தையும் கொடுக்குகின்ற நிலைமைகளில் உள்ள சில சம்பவங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். ஏற்கனவே நாங்கள் இக்ரிமா ரலியல்லாஹு அவர்கள் யர்மூக் யுத்தத்தில் தண்ணி கேட்ட சம்பவத்தை ஞாபகப்படுத்தினோம். கடைசியில் ஒருத்தரும் தண்ணி குடிக்க கிடக்கல, எல்லாரும் ஷஹீதாயினா. இது என்ன காரணம்? கடுமையான தண்ணி தேவைப்பட்ட நேரத்தில் இத்தன் இதுக்கு ஈசாரன்னு சொல்கிறது. தனக்கு தேவையாக இருக்கின்ற நேரத்தில் அடுத்த சவர்னு குடுன்னு சொல்லி விரும்புது. அப்படித்தான் அன்சாரில் இருந்தார்கள். இப்போ நாங்கள் சொல்ல பாரும், இந்த பண்பு மறுமநாள் வரங்காட்டி இருக்கக்கூடிய மனிதர்கள் குறிக்கும். இப்படியான 2 குழுக்கள் தொடர்ந்து இருக்கும். அப்படி வாழுகின்ற சமூகத்தில் தான் இஸ்லாம் வாழும். அதுதான் இங்கே அந்த குர்ஆன் எங்களுக்கு இந்த சூறாவில் இந்த சமூகம் எப்படி இருக்கணும் என்பதை சொல்லி காட்டுகின்றது. அந்த வகையில் முக்கியமான சில சம்பவங்களை உங்களுக்கு இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகின்ற உண்டு. அப்துல்லாஹிபின் ஜாஃபர் ரலியல்லாஹு அவர் ஒரு செல்வந்தராக இருந்தார். தன்னுடைய தோட்டத்தை பார்க்குறதுக்கு போகிறார். ஒரு நாள் தோட்டத்தை வைத்து பார்த்து பராமரித்து போகிறதுக்காக கவனிக்கிறதுக்கு போகிற நேரத்தில் டயர்ட், களைப்பு, ஒரு தோட்டத்தில் போகிற வழியில் இருக்கிற ஒரு தோட்டத்தில் தங்குறார். தங்கி இருந்து கொஞ்ச நேரம் களைப்பாரி விட்டு மறுபடியும் அவரோட தோட்டத்துக்கு போகிற வழியில் இருந்துண்டா அந்த தோட்டத்தில் ஒரு அடிமை வேலை செய்கிறான், கருப்பு நிற அடிமை. அவனோடு அப்படியே களைப்பாறுவதற்கு இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த தோட்டத்து எஜமான், அந்த கருப்பு அடிமை வேலை செய்கின்ற தோட்டத்து எஜமான் அவனுக்கு சாப்பாடு அனுப்பி வைக்கிறார். அவனுடைய கூலி, அன்றைக்கே அவனுக்கு உரிய ஹக்கு. சாப்பாடை கொண்டு வந்த உடனே அவன் சாப்பிடுகின்ற நேரத்தில் ஒரு நாய் வருது. அந்த நாயை பார்த்துட்டு ஒரு துண்டு ரொட்டியை பிச்சு போட்டுறான். நாய் சாப்பிட்டுச்சு. திரும்பவும் அதுக்கு இன்னும் தேவைன்னு விளங்கி 2ஆவது துண்டு 3ஆவது துண்டு போட்டு அவனுக்கு வந்து ரொட்டி முடிச்சு. அப்போ அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் தான் கேட்குறாங்க, உனக்கு எவ்வளவு இந்த சாப்பாடு வரும் ஒரு நாளைக்கு? நீங்கள் பார்த்தீங்க தானே, இதுதான் என் ஒரு நாள் சாப்பாடு, நீ எல்லாத்தையுமே இந்த நாய்க்கு போட்டாயே. சொன்னார், இந்த நாய் வந்து எங்களோட ஏரியாவுக்குள்ளே நாய் இல்லை, இது தூரத்துலேருந்து வந்திக்குது, எனவே இது பசியோடிக்குமென்னு நான் நினச்சேன். இங்கே கிட்ட உள்ள நாய் என்றால் அதை யார் சரி பராமரிப்பான், இது தூரத்தில் இந்த ஏரியாவில் இல்லாத நாய், அதனால் இதை பராமரிக்க பசி, அந்த நாய் பசியோடிக்குள்ள நான் புசிக்கப்படாது, நான் வயிறு நிறைய கூடாது என்று விரும்பினேன்.
அதனால தான் அந்த நாய்க்கு கொடுத்தேன் என்று சொன்னார். அதுக்கு பிறகு இவருக்கு வெக்கம் வந்துட்டு, அப்துல்லா பின் ஜாஃபருக்கு. அவர் பெரிய ஒரு தோட்டத்து சொந்தக்காரன். ஆனால் சாதாரண ஒரு அடிமை எந்த அளவுக்கு ஈசார், தன்னலம் பாராமல் பிறர் நலம் பார்த்து கொடுக்கக்கூடிய ஒருவன் ஈக்கிறார் என்று பார்த்து உடனே அந்த எஜமானோட பேசி அந்த தோட்டத்தை வாங்கி அந்த அடிமையை வாங்கி அந்த அடிமையை உரிமையிட்டு அந்த தோட்டத்தில் ஒரு பகுதியும் கொடுத்து அனுப்பினார். இது ஒரு சம்பவம். இது ஈசார். அந்த ஈசாரை கண்டு இவருக்கு ரோஷம் வந்து அந்த தோட்டத்தை வாங்கி அவனையும் வாங்கி அந்த அடிமையை உரிமையிட்டு சுதந்திரவானாக்கி அவனுக்கு அந்த தோட்டத்தில் ஒரு பங்கை கொடுத்து அனுப்பினார். இது இந்த அன்சாரிகளுடைய பண்பு. இப்படியான ஒரு கூட்டம் வாழும், தொடர்ந்து இருக்கும். இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லி வருகின்றான். இது ஒரு சம்பவம். அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மேலாடை தேவைப்பட்டு கொண்டுச்சு. ஆனால் அவங்களுக்கு வாங்கிக்கொள்றதுக்குரிய வசதி ஈக்கலை. ரசூலுல்லாஹ் மிகவும் எளிமையாக வாழ்ந்தவர். நிறைய சொத்துக்கள் கிடைச்சாலும் எல்லாத்தையும் பகிர்ந்துட்டுருவார். இப்படி ஒரு தேவையோடு ஈக்கிற நேரத்தில் ஒரு பெண்மணி வந்து ரசூலுல்லாவுக்கு ஒரு ஆடையை கொடுத்தான், அழகான ஆடை. அந்த ஆடைக்கு மேலாடை கொடுத்த உடனே ரசூலுல்லாஹ் விருப்பத்தோடு எடுத்து அணிஞ்சு கொண்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையும் கூட டைமுக்கு அந்த ஹதியா வந்து கிடைச்சிச்சு. ஒரு பெண்மணி அவங்கள ரசூலுல்லாஹ் இது உங்களுக்கு நான் ஹதியாவாக தாரேன் என்று கொடுத்தான். எடுத்து அணிஞ்சு கொண்டா. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு நல்லா ஈகன்னு சொல்லி சந்தோஷப்பட்டான். இப்படி ஈக்கக்கொள்ள ஒரு சஹாபி வந்து, யா ரசூலல்லாஹ் இந்த ஆடை நல்லா ஈக்கனா எனக்கு கொஞ்சம் அணிவிங்களே பாப்பமன்னார். நான் கொஞ்சம் போட்டு பார்ப்பவா. ரசூலுல்லாஹ் உடனே கலட்டி எடுத்து அவங்களுக்கு அணிவிச்சான். சஹாபாக்களுக்கெல்லாம் கோவம் போயிட்டு கிட்டி, இந்த ரசூலுல்லாஹ் விருப்பத்தோடு எடுத்து ஹதியாவாக கிடைச்சது அன்பாக அதை எடுத்து சந்தோஷமாக போட்டு அளவும் பார்த்தார்கள். அதுக்குள்ளால் இது நல்லா இருக்கிறதே, நான் கொஞ்சம் போட்டுக்கொள்வான்னு கேட்டு இவர் எடுத்து போட்டேன்டா நிச்சயமாக தான் ரசூலுல்லாஹ் திருப்பி எடுக்க மாட்டார். ஏன்னா அவன் விரும்பிட்டாரே, அந்த சஹாபி விரும்பிட்டார். அப்போ சஹாபாக்கெல்லாம் கடிஞ்சு கொண்டாங்க. என்னப்பா நீங்கள் செஞ்சீங்க இப்படி, ரசூலுல்லாஹ் மிச்சம் அழகண்டு கருதி போட்டு கொண்டதை நீங்கள் கேட்டு வாங்கிட்டீங்களேன்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல எங்களுக்கு தேவையான பாயிண்ட் என்னென்னா, ரசூலுல்லாஹ் தனக்கு தேவைன்னு இருந்தும் கூட முகம் சுளிக்காமல் என்னுடைய சகோதரன் விரும்புகின்றான் என்பதற்கு அப்படியே கழட்டி கொடுத்துட்டான். ஆனால் அந்த சஹாபி விளங்கப்படுத்தினார், நான் ஏன் கேட்டேன், எனக்கு தெரியும் ரசூலுல்லாஹ்க்கு விருப்பம், நான் ஏன் கேட்டேன் என்றால் அந்த ஆடை தான் ஏண்ட கஃபனாக இருக்கும் நான் விரும்பினேன். ரசூலோட மேனி பட்ட அந்த ஆடை தான் எனக்கு கஃபனாக இருக்கும். இது சஹீஹான ஹதீஸில் வர சம்பவம். இது கஃபனாக இருக்கும் நான் விரும்பினேன். அதே மாதிரி அந்த சஹாபி அந்த ராவி எழுதுகிறார் அந்த ஹதீஸில் கடைசியாக அவரோட கஃபனாக அந்த ஆடை தான் அமைந்தது. இப்போ இந்த வரலாற்றில் நான் ஈசாரை பார்க்கணும். இதுதான் அந்த அன்சாரிகளுடைய பண்புல நாங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு நிகழ்வு. இது மாதிரி தான் சஹாபாக்களோட காலத்தில் இதே போன்ற தண்ணீர் கேட்டு தாகித்திருந்த சம்பவங்கள். ஒருவர் அவருடைய சாச்சட மகன் தனியாக தாகித்திருக்கிறார் என்றதை கேட்டு பேய்த்து அவருக்கு கொடுக்கின்ற நேரத்தில் இன்னொருத்தர் தண்ணி ஏண்டுவார். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், சாதாரணமாக இல்லை, சொந்தம் ஏண்ட சாச்சட புள்ள குற்றீராக இருக்கிறார், உசுறு போப்பது. இந்த நேரத்தில் அவனுக்கு தண்ணி போட்டோணும் என்று சொல்லி கொண்டு போகிற நேரத்தில் அந்த உறவிக்குது சாச்சடமாக நின்றிருக்கிற எல்லாம் மீக்க கொள்ள பக்கத்தில் இருக்கிறவர் தண்ணி என்று கேட்குறார். உடனே இதுவும் எருவும் யுத்தத்தில் நடந்தது தான். உடனே அந்த சஹாபி கொடுங்கன்னு சொல்லி அந்த புள்ள செல்லுது, அந்த மகன் செல்றான், அடுத்த சஹாபி கொடுத்தார். இதுதான் ஈசார். எப்படியான கஷ்டமான நேரம், கட்டுமையான தாகமான நேரம் இது. எங்கள்கிட்ட இன்றைக்கு நடந்துக்கிற வெள்ள அனர்த்தம், பசியோடு இருப்பாங்க சிலர், 3 நாளைக்கு சாப்பிடாம இருப்பாங்க. அப்போ தான் ஒரு உணவு பார்சல் அவருக்கு கிடைக்கக்கொள்ள இன்னொருத்தர் அதே மாதிரி பசியில் இருக்கிற நேரத்தில் அதை கொடுக்கக்கூடிய மனசிரிக்கா, அதுதான் அந்த அன்சாரிகளுடைய நமூஜ் முன்னுதாரணம். அதுதான் அந்த தேவை. அல் குர்ஆன் எதிர்பார்க்குறது அதுதான். இப்படியான தேவை ஈக்கணும். இப்படி இந்த சமூகம் கொடுக்கிற சமூகம் ஈக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் அதை கண்ணார காணுகின்றோம். அதே மாதிரி இந்த பண்புகளும் இருக்கணும், அடுத்தவர்களுக்கு விரும்புகின்ற என்ற அந்த பண்பும் இருக்கணும். இப்படி நிறைய ரசூலுல்லாவோட வாழ்க்கையில் ஈசாருக்கு உதாரணங்களை நாங்கள் காண முடியும். அவைகள் உண்மையான ஈசார், அல்லாவுக்காக வேண்டி தன்னலம் இல்லாமல் கொடுத்த கதைகளாக நாங்கள் பார்க்க முடியும். அதில் சிலதை உங்களோட பகிர்ந்து கொண்டேன். அதே மாதிரி
அல்லாஹு தாலா கடைசி அந்த வசனத்தை முடிக்குகின்றான், ஒமன் யூக ஷுஹ நப்சிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். யார் உள்ளத்தின் கஞ்சத்தனத்தை இருந்து பாதுகாப்பு பெறுகின்றாரோ அவர்தான் வெற்றி பெற்றார். அல்லாஹு தாலா முடிக்க கொள்ள சொல்லுகின்றான், கஞ்சத்தன மீனண்டா இப்படி பிறர் நலம் பார்த்து கொடுக்க மாட்டீங்க, உலோபித்தன மீனண்டா இதை செய்ய மாட்டீங்க. எனவே உலோபித்தனத்திலேருந்து பாதுகாப்பு பெற்றுக்கோங்க. அரபில் உலோபித்தனம் என்ற சொல்லுக்கு கஞ்சத்தனம் என்ற சொல்லுக்கு 2 சொல் பாவிக்கிற விசேஷமாக. புகுல் என்ற ஒரு சொல் பாவிக்கிற, பகீல் என்று சொல்கிறேன் நாங்கள் பாவிக்கிற, பகீலன் என்று சொல்கிறேன். பகீல் என்றா உலோபி. இன்னொரு சொல் ஷஹீஹுன், உலோபிகி ஷஹீஹ். இங்கே பாவிச்சிக்கிற ஷுஹ நப்சிஹி ஷஹீஹ் என்ற சொல். ஷுஹுன் உலோபித்தனம், புஹ்லுன் உலோபித்தனம், 2க்கும் உள்ள வித்தியாசம் என்னான்னு பார்க்குகின்ற பொழுது ஹதீஸில் பகீல் என்ற சொல் பாவிக்கப்பட்டிருக்கிற, குர்ஆனில் அந்த சொல்லை நாங்கள் பார்க்குறோம், யபுஹல் என்ற சொல் வரும், உலோபித்தனம் காட்டுகின்றான் என்று. ஏன்னா இதுக்கு 2க்கும் என்ன கருத்து வித்தியாசம் என்றால், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஷுஹுன் என்றா இங்கே சொல்லிக்கிற ஷுஹுன் என்று சொல்லிக்கிற உலோபித்தனம் என்று இந்த ஷுஹுன் என்று சொல்லிக்கிற சொல் என்னென்றா, ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் எதை விரும்புகிறான் என்றால், அடுத்தவன்ற பொருளை கண் வச்சு அதை எப்படியாவது அடைந்து கொள்ளணும் என்பதற்காக முயற்சி செய்து ஏதோ ஒரு வழியில் அதை பெற்றுக்கொள். அநியாயமாக ஹராமாக எடுக்கிறது, இன்னொத்தன்ற சொத்தில் கண் வைக்கிறது, அடுத்தவன்ற பொருளை ஆசை வைக்கிற, அடுத்தவன் டீக்கிற அந்த பொருள் நல்லம் என்று பார்த்து அழகென்று பார்த்து எனக்கு விருப்பம் என்று கண்ட உடனே அதை பெற்றுக்கொள்ளணும் என்ற நோக்கில் எப்படியாவது அடைஞ்சு கொள்ற, அதை அடைஞ்சு கொள்கிற முறை தவறான முறையாயிக்கும், பிள்ளையான் ஹராமாயிக்கும், அநியாயமாக எடுத்துக்கொள்வான். இதைத்தான் நீங்கள் சொல்லுகின்ற அல்லாஹ் தாலா சொல்லுகிறான் என்று சொல்லி புகுலண்டா அவன்கிட்ட ஈக்கிற பொருளை கொடுக்க அமைக்கிற. உலோபித்தனத்தில் அரபில் புகுலண்டா ஈக்கிற பொருட்களை கொடுக்க அமைக்கிற. இது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்ற கருத்து. இதுக்கு மாற்றமாக இமாம் குருத்துபி ஒரு கருத்து சொல்கிறார். அந்த கருத்தை தான் இப்னுல் கையிம் ஜௌசி ரஹ்மத்துல்லா அவர்களும் சரி காணுகின்றார்கள், மிகவும் பொருத்தமான கருத்து என்று. அவங்களோட கருத்துப்படி ஷுஹண்டா இந்த குர்ஆனில் வந்திருக்கிற இந்த 9வது வசனம் சொல்லுகின்ற ஷுஹ் உலோபித்தனம் என்பது என்னென்றா, ஒரு பொருளை அடையோணம் என்று சொல்லி பேராசை கொண்டு அதற்காக வலிந்து ஒரு பெரிய ஒரு பிரயத்தனம் ஒன்று எடுத்து அலைந்து அதை பெற்றுக்கொள்கிறது. ஒரு பொருளில் பேராசை, அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருளில் அந்த வஸ்துல ஆசை கொண்டு அது ஒரு காணியாகவும் இருக்கலாம், சாதாரண அற்ப பொருளாகவும் இருக்கலாம், அது பெரிய ஒரு தோப்பாகவும் இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு பொருளாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த பொருளை ஆசை கொண்டு அதில் பேரார்வம் கொண்டு அதை எப்படியாவது அடைந்து கொள்ளணுன்ற ஆசையில் என்ன சரி செஞ்சு அதை அடைஞ்சு கொள்வான். இது ஹராமான முறையில் இல்லை, இவர் செல்று குருத்துபி இமாம் வழங்கப்படுத்து. அது பேராசை கொண்டு அதை அடைஞ்சு கொள்று. அது எனக்கு ஓணும், எவ்வளவு கொடுத்து சரி நான் எடுக்கணும், அதை உற்றப்படாது, அது எனக்குத்தான் வந்து சேரணும் என்ற நோக்கில் முழுமையாக அவன் ஈடுபட்டு அதையே அடையணும் என்ற ஈமான்ல உலக பொருளொன்றுக்காக வேண்டி அவன் வந்து அவனோட டைமை செலவழிப்பான், அவனோட சொத்தை செலவழிப்பான், அவனோட இபாதத்துக்கள் பல இல்லாமல் போகும், அதை தேடி எடுத்துக்கொள்வான். இது ஷஹீஹ் என்று சொல்ற. இப்படியான உலோபித்தனத்திலிருந்து நாங்கள் எங்களை காப்பாற்றி கொள்ளணும். அப்போ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவங்க தான் வெற்றி பெற்றுவாங்க. அப்போ புகுல் என்றா என்ன? உலோபித்தனத்தில் அரபில் புகுல் என்று சொல்கிறேன் என்று அவர் சொல்லுவார், அப்படி கஷ்டப்பட்டு கிடைச்சி பெற்றுக்கொண்ட ஒரு பொருளை யாருக்கும் கொடுக்க விருப்பம் இல்லை, தேவைப்படுது, அவனுக்கு தெரியும் இது இன்னாருக்கு இப்போ கொடுக்கணும், இல்லாட்டி இவங்களுக்கு கொடுத்தா பிரயோசனமாக இருக்கும், இந்த சகோதரனுக்கு கொடுத்தா பயன்படுத்துவான் என்று தெரியும், கொடுக்க மாட்டான். இதுதான் பகீல். பிரயத்தனப்பட்டு கஷ்டப்பட்டு அதனை அடைந்து பேராசை கொண்டு அலைந்து திரிந்து பெற்றுக்கொள்வான், பெற்றதற்கு பிறகு திருப்பி கொடுக்க மாட்டான். இதுதான் பகீல். ஷஹீ வந்து ஆசையோடு பேராசையோடு அதை தேடுவான், பெறுவான். இதுதான் இங்கே சொல்லப்படுகின்ற சொல்லுக்கு கருத்து. எனவே வமன் யூக ஷுஹ நப்சிஹி, உலோபித்தனத்திலிருந்து ஒரு பொருளுக்காக பேராசை கொண்டு அதை அடையோணும் என்ற எண்ணத்தில் ஒரு மனிதன் பாதுகாப்பு, அந்த எண்ணத்திலிருந்து பாதுகாப்பு பெறும். அப்படி இருக்கப்படாது. கிடைச்சதா அல்ஹம்துலில்லாஹ், காட்டி அதுக்கு சபுர் செய்வான், இழந்தண்டா பொறுமையாக இருப்பான். இதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு பண்ண. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர் அவங்களோட வாழ்க்கையில் இழந்த ஒன்றுக்காக கை செய்தப்பட்டில்லை. அவங்களே சொல்லுவாங்க, எவ்வளோ இழந்திப்பான், எவ்வளோ பெரிய ஒரு பணக்காரன் அவர். ஆனால் அவர் சொல்லுவார், நான் இழந்த ஒன்றுக்காக கை செய்தப்பட்டில்லை.
இந்த உள்ளம் வரும். இந்த உள்ளம் யாருக்கு வரும்டா, அதுதான் இந்த யூக ஷுஹ நப்சிஹி, உள்ளத்தின் உலோபித்தனத்திலிருந்து பாதுகாப்பு பெறும். அப்போ அந்த வகையில் உலோபித்தனத்திலிருந்து பாதுகாப்பு பெறுகின்ற அடையாளம் முதலாவது என்னென்றா, அவன் தொழுகையாளி. சரியான முறையில் ஒழுங்கான முறையில் தொழுகைக்குரிய ஹக்கை கொடுத்து தொழுது வருகின்றவன் அவன் ஒரு நாளும் உலோபியாக இருக்க மாட்டான். அப்படி இருக்க முடியாது என்ற அல் குர்ஆனுடைய அது கருத்து. சூரத்து மஆரிஜில் சால சாயில் என்ற சூரத்தில் அல்லாஹு தாலா தொழுகையாளிகளுக்கு தவிர மற்றவங்கக்கிட்ட தான் இந்த பண்பிக்கிற, பதறுவான், அவசரப்படுவான், கொடுக்க மாட்டான். இந்த மூணுமே பதற்றம், அவசரம், அதே நேரத்தில் யாருக்கும் எதையும் கொடுக்க மாட்டான். தொழுகையாளி அப்படிக்க மாட்டான். எனவே தொழுகையில் அதுக்குரிய ஹக்கை கொடுத்து தொழுகின்ற பொழுது இந்த பண்பிலிருந்து நீங்கள் அல்லாட்ட நாங்கள் பாதுகாப்பு பெறணும். அடுத்து அதிகமாக கொடுக்கணும். ஷஹீஹுன்னண்டா, அதாவது என் பொருள் குறைஞ்சிருமே என்று நினைக்கிற நேரத்தில் கொடுக்கணும். நான் இப்படி கொடுத்தா எனக்கு இல்லாமல் போகுமே என்ற டைமில் கொடுக்கணும். இப்படி தான் கொடுக்கக்குள்ளாக இருப்பார்கள். எனக்கு ஞாபகம் வருது, அப்படி சொல்லுகின்ற ஒரு ஈசா இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அவங்க ஒரு நீயத்தொண்டு வச்சாங்க. அவங்களோட கணவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து அவன் அந்த இடத்துல அடக்கினத்துக்கு பிறகு அவங்களோட வாப்பா பக்கத்தில் அடங்கப்பட்டாங்க. அபூபக்கர் எல்லாம் எங்களுக்கு தெரியும், மதீனாவில் ரசூலுல்லாஹ்வோட கபருக்கு பக்கத்தில் அபூபக்கர் கபர். அப்போ இவங்க நீயத்தொண்டு வச்சுக்கோங்க, ஆயிஷா நான் என்னோட வாப்பாவுக்கு பக்கத்தில் ஈக்கணும், கணவன் வாப்பா நான் ஈக்கணும்னு சொல்லி அவங்க முடிவெடுத்துட்டாங்க. இந்த அறையில் அடுத்தது நான் தான் அடக்கப்படுவோம்னு சொல்லி. இது எல்லாருக்கும் இப்போ தெரியும், சஹாபாக்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் குத்தப்பட்டு கொலை செய்யப்படுகின்ற அந்த கண்டார். அவர் உயிரோடு இருக்கின்றார்கள், மரண தருவாயில் இருக்கின்றார்கள். இப்போ அவங்களுக்கு ஒரு ஆசை, நான் அபூபக்கர் எனக்கு பக்கத்தில் ஈக்கணும்னு சொல்லி. எனவே மகனை கூப்பிடுற அப்துல்லாஹ் இப்னு உமரை கூப்பிட்டு சொல்கிறாரு, ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு போய்த்து ஒரு அனுமதி கேட்டுட்டு வா, அபூபக்கர் ரலியல்லாஹு பக்கத்தில் நான் அடங்கப்படணும்னு விரும்புகின்றேன், நான் மரணித்தேன்னா என் கபர் அங்கே இருக்கணும் விரும்புகின்றேன், அனுமதி ஈக்கான்னு சொல்லி கேட்டுட்டு வாங்க. அவள் போயிட்டு வாப்பா இப்படி அனுமதி கேட்குறாரு, என்ன விஷயம்னு கேட்டான். அப்போ ஆயிஷாரன் சொன்னாங்க, உண்மையிலே நான் அந்த இடத்துல நான் தான் இருக்கணும்னு சொல்லி ஆசை கொண்டு இருந்தேன், உமருக்காக விட்டு கொடுக்குறேன்னு சொன்னான். ஈசார் உமர் ரலியல்லாஹு அவருக்காக விட்டு கொடுக்குறேன்னு சொன்னான். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு தியாகம் என்று சொல்லி. தந்தைக்கும் உலகத்தின் தலைவராக இருக்கின்ற, நபிமார்களுக்கு தலைவராக இருக்கின்ற, சையீதுல் முர்சலீனாக இருக்கின்ற, அவங்களுக்கு விருப்பமான கணவராக இருக்கின்ற ரசூலுல்லாவுடைய அந்த கபருக்கு பக்கத்தில் சித்தீக் என்ற பட்டம் பெற்ற, இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லாட ஈமானையும் விட கனமான ஈமானை பெற்ற அந்த தந்தைக்கு பக்கத்தில் எனக்கு இருப்பதற்குரிய உரிமை இருக்கு. ஏன்னா அவங்களோட வீட்டில் தான் 2 பேரும், ஆயிஷா வீட்டில் தான் 2 பேரும் அடக்கப்பட்டிருக்கிறார். அந்த வீட்டில் தனக்குரிய பங்கை இன்னொரு தோழருக்காக விட்டு கொடுக்குறார். ஈசார் விட்டு கொடுத்தான். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, எதற்கும் நான் மரணித்துடனே, அவங்களுக்கு தெரியும் அவங்க கத்தியால் குத்தப்பட்டு ரத்தம் போய்கொண்டிருக்கின்றது, பெரிய ஒரு காயம், மரணிக்குதுன்னு தெரியும். அந்த டைமில் அவங்க சொன்ன, நான் மரணித்தென்றால் ஏண்ட மையத்தை தொழிச்சத்துக்கு பிறகு மீண்டும் ஆயிஷா ரலியல்லாஹு போய் அனுமதி கேள். ஏண்டா இந்த டைமில் அவள் சில வேளை சொல்லிக்கலாம், அவளை உறுதிப்படுத்தி கொள்ளணும், சொல்லி அவள் அனுமதிச்செண்டா மாத்திரம் அடக்குங்கோ, இல்லாட்டி என்னைய அந்த பக்கியில் கொண்டு போய் அடக்குங்க, ஜன்னத்துல் பக்கியில் கொண்டு போய் அடக்குங்கன்னு சொன்னேன். திரும்பவும் அதே மாதிரி அனுமதி கேட்டு அடக்குங்கன்னு சொன்னதுக்கு பிறகு அங்கே தான் அடக்கினான். அப்போ ஈசார் உண்மையான ஈசார், தன்னை விருப்பத்தை விட்டுட்டு அடுத்தவன விருப்பத்துக்காக வேண்டி செயல்பட்டான். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இப்படி தான் செயல்பட்டான். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. இதே மாதிரி ஒரு நிகழ்வு ஒன்று உங்களுக்கு பார்க்கலும். இதே விஷயத்தில் சொல்ல நிறைய இந்த ஈசா இருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் மரணித்துடனே யார் கலீஃபா என்ற அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து முடிஞ்சு வார நேரத்தில் உமர் ரலியல்லாஹு கையை இழுத்து பிடிச்சி உமர்ட்டு சொன்ன, உன்னோட கையை நீட்டு, நீ தான் கலீஃபா, நான் பைய செய்கிறேன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. பதறினாங்க. அபூபக்கர் சமூகத்தில் வாழுகின்ற பொழுது, உயிரோடு இருக்குகின்ற பொழுது நான் அமீராயிக்கிறா,
எவ்வளோ சிறப்புக்குரிய ஒரு மனுஷன். அப்படி இருந்தேன்னா இந்த பூமி தாங்குமா? வானந்தான் எனக்கு நிழல் தருமா என்று பதறினாங்க. என்ன சொல்லி அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, உமர் நீ என்னை விட பலமானவன், சக்தி உள்ளவன், எனவே தைரியசாலி, கையப்பிடி என்று சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அப்படி அல்ல, நீ என்னை விட சிறந்தவன். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க அபூபக்கரை பார்த்து, என்னை விட நீங்கள் சிறந்தவர், எனவே உங்களுடைய சிறப்பு நீங்கள் இருக்குகின்ற பொழுது நாங்கள் வேறு யாரும் அமீரா வர முடியாது, உங்களுக்கு நான் பைய செய்கின்றேன், ஏண்ட பலம் உங்களுக்கு உதவி ஆகும். அப்படித்தான் அந்த ஹிலாஃபத் அந்த தலைமைத்துவம் உருவாகின. அப்போ விட்டு கொடுத்தார். உண்மையில் அவர் சரி, இவர் சொல்கிறதும் சரி, எனக்கும் ஆட்சியை கொண்டு போயிலும் தானே எல்லாரும் கட்டுப்படுவாங்க என்று சொல்லி அவர் விரும்பல. அப்படி ஈசார் ஆட்சி உரிமையை கொடுக்குறேன்டா. உலகத்தில் மனுஷன் விட்டு கொடுக்காத விருப்பம்தான் ஒன்று, மண் ஆசை, சொத்துக்கள் மீது உள்ள ஆசை. ரெண்டாவது அதிகார ஆசை. அதிகாரம் ஒரு வகையான வெறி, அது போதை. அந்த போதைக்கு பட்டண்டா தப்பி வர கஷ்டம். அந்த அதிகார வெறி, அந்த ஆசையை விட்டு கொடுக்குறாரு. என் சகோதரனுக்காக அவர் தான் அதுக்கு பொருத்தம் என்று சொல்லி கொடுக்குறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புடி கையை நான் பைய செய்யன்னு சொன்னா ஒரு சஹாபாக்கள் மறு பேச்சு பேச மாட்டாங்க. ஏன் அவர் ஏற்கனவே சமூகத்திற தலைவர், அவர் ஏற்கனவே சமூகத்திற தலைவர், அந்த கோத்திரங்களில் பெரிய மதிப்புக்குள்ளவர். அவர் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. ஏன்னா அவர் ஒரு மூத்த மனிதர், அவர் எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்ட மனிதர். அப்படி ஒரு மனிதர் நீ அமீராக இரு என்று சொல்லியும் கூட விட்டு கொடுக்கிறாருன்னா இதுதான் ஈசார். இந்த பண்பு தான் அந்த குர்ஆன் எங்களுக்கு கட்டுத்தருது. நாங்கள் வாழ்க்கையில் எடுக்கணும். ஒன்று முஹாஜிர்ட பண்பு, இஸ்லாத்துக்காக இலக்கோணம். ரெண்டாவது அன்சாரிகளோட பண்பு, அந்த தீனுக்காக இழந்தவர்களுக்கு உதவி செய்யும், அவர்களுக்காக புகலிடம் கொடுக்கும். இதுக்கான இந்த உதாரணங்கள் தான் இப்போ நாங்கள் இந்த பார்க்குகின்ற இந்த சம்பவங்கள்லேருந்து எங்களுக்கு கிடைக்கின்றது. ஹைர். இப்போ அல்லாஹு தாலா மூன்றாவது ஒரு கூட்டத்தை பற்றி சொல்கின்றார். அதுதான் இன்றைக்கு நாங்கள் புதுசாக பார்க்குற விஷயம். மூன்றாவது ஒரு கூட்டம் யார்? அது அன்சாரிகள், முஹாஜிரீன்கள். மூன்றாவது கூட்டம், வல்லதீன ஜாஊ மின் பஅதிஹிம் யகூலூன் ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். நல்ல ஒரு துஆ, பிரார்த்தனை. அநேகமாக நாங்கள் ஐவேல தொழுகைகள்லையும் இந்த துவாவை கேட்குறோம். அந்த கூட்டம் யார் என்றால் வல்லதீன ஜாஊ மின் பஅதிஹிம், இவர்களுக்கு பிறகு வந்தவர்கள். முஹாஜிர்கள், அன்சாரிகள், சஹாபாக்களுக்கு பிறகு வந்தவர்கள். யகூலூன், சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த தாபியீங்கள் சொல்லுவார்கள். தாபியீங்கள் என்றால் தொடர்ந்து மறுமை நாள் வரங்காட்டியும் அந்த தூதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடியொட்டி வாழுகின்ற, சஹாபாக்களுடைய கண்ணியத்தை கொடுத்து பின்பற்றி வாழுகின்ற எல்லா மனிதர்களும் தாபியீங்கள் துயர்ந்தவர்களாக மாறுவார். அந்த மூமினான சாலிஹான நல்லடியார்கள், மறும நாள் வரங்காட்டியும் உள்ளவர்கள் தாபியீங்கள். தாபியீங்கள், தபவு தாபியீங்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம், துயர்ந்தவர்கள். அப்போ அந்த கூட்டத்தை தான் இங்கே அல்லாஹ் சொல்லுகின்றார். வல்லதீன ஜாஊ மின் பஅதிஹிம், அல்லாஹ் ஒரு வார்த்தையெல்லாம் சொன்ன அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள். எனவே தாபியீங்கள், தபவு தாபியீங்கள், தொடர்ந்து நல்வழியில் ரசூலுல்லாவை பின்பற்றுகின்ற நல்லடியார்கள், ஈமான்தாரிகள், மூமீன்கள். அவர்கள் அனைவரும் யகூலூன், அவங்கள்ட்ட ஒரு பண்பொண்டி, அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தையும், வலி இஹ்வானினா, எங்களுடைய சகோதரர்களுடைய பாவத்தையும், அல்லதீன சபகூனா பில் ஈமான், எங்களுக்கு முந்தி ஈமான் கொண்ட எங்களுடைய சகோதரர்களுடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக, அவர்களை மன்னித்தருள்வாயாக. வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் பற்றி எங்களுடைய உள்ளத்திலே எந்த ஒரு குரோதத்தையும் வைத்து விடாதே. எங்களுக்கு முன்னால் சென்ற அனைத்து மூமினான சாலிஹான நல்லடியார்கள் பற்றி எந்த விதமான குரோதம், பொறாம உள்ளத்தில் இல்லாமலாக்கிது. எங்களோட சலீமான உள்ளமாக அவர்களை பற்றி வைப்பாயாக. என்ன இது? இது என்னண்டா, இன்று வரை உள்ள, நாளைக்கு வரக்கூடிய சாலிஹான மனிதர்கள் அனைவரையும் ஒவ்வொரு மூமினும் மதிக்கணும்,
ரெஸ்பெக்ட் பண்ணணும், இஹ்திராம் கண்ணியப்படுத்தணும், அவர்களுக்காக துஆ கேட்கணும், அவர்களுடைய பேரை கேட்ட பொழுது ரஹிமஹுல்லான்னு சொல்லணும், அவர்களுக்கு இந்த உறவுண்டு ஈக்கணும். அல்லாஹு தாலா எப்படி பிணைப்படுத்துற சஹாபாக்கள் தாபியங்கள் பின்னால் வந்த அத்தனை மூமியங்களும் அவர்களை அடியொட்டி பின்பற்றுகின்ற அந்த உத்தமர்கள் அனைவரும் ஒரே கயிறில் ஈமான் என்ற கயிறை பிடித்தவர்கள். அவர்களுக்கு இடையிலே தொடர்பு இருக்க வேண்டும். இந்த தீன் எல்லா காலத்திலும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்றால் இந்த இறுக்கமான தொடர்பு வேண்டும், அந்த அன்பு வேண்டும், அந்த பிணைப்பு வேண்டும். அந்த பிணைப்பு வாரத்துக்குரிய வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அவர்களோட பேரை கேட்டால் நீங்கள் துஆ கேளுங்க. அவர்கள் ஞாபகப்படுத்தப்பட்ட அவர்களோடு உங்களுக்கு எந்த விதமான குரோதமும் யா அல்லாஹ் என்ற உள்ளத்தில் ஆக்கிறாதே என்று பிரார்த்திங்க. சைத்தான் வந்து போடுவான். எத்தனை உலமாக்களை, எவ்வளவோ அறிஞர்களை, எவ்வளவோ அந்த சாலிஹான நல்லடியார்களை, சமூகத்துக்கு வழிகாட்டிய இமாம்களை கணக்கெடுக்காம அவங்க லால் முதில் வழிகட்டவர்கள் என்றெல்லாம் பேசுகிறாங்க சமூகத்தில். இந்த குர்ஆன் சொல்லுது அப்படி பேசவானான்னு சொல்லி. இதை நாங்கள் விளங்கிக்கொள்வோம். எங்களுக்கு முன்னால் போன அந்த அறிஞர்களுடைய வெளிப்பாடுகளை வச்சு மட்டும்தான் நாங்கள் பார்க்கணும். உள்ளத்தை பார்க்குறவன் அல்லாஹ். நாங்கள் எல்லாரும் மூமின் என்று சொன்னவன் நாளைக்கு மறுமையில மூமின் இல்லாமல் ஈக்கலாம், மூமினாக ஈக்கலாம், அது எங்களுக்கு தெரியாது. அது அல்லாஹ் மட்டும்தான் பார்ப்பான். ஆனால் மனிதர்கள் உலகத்தில் அத்தனை பேரையும் வெளிப்படையாக வச்சு பாருங்க. 5 நேரம் பள்ளிக்கு வாரானா மூமின், தொழுகின்றானா அவன் ஒரு மூமின், முஸ்லீம் சமூகத்தோடு சேர்ந்து இருக்கின்றான் அவன் ஒரு மூமின். இப்படித்தான் பார்க்க சொல்லுகிறது. எனவே எங்களுக்கு முந்தி போன சாலிஹான அந்த அடியார்கள், நல்லடியார்கள் தெளிவாக சொல்லுங்க, ரப்பனா ஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களுக்கு மன்னிப்புத்தா, வலி இஹ்வானினா எங்களுடைய சகோதரர்கள். யார் எங்களுடைய சகோதரர்கள்? அல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமானை கொண்டு முந்தி கொண்ட சகோதரர்கள், எங்களுக்கு முந்தி ஈமான் கொண்டு சாலிஹாக வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய பாவத்தை மன்னி. வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன், இதுதான் முக்கியம். எங்களுடைய உள்ளத்திலே எந்த விதமான கசடு, குரோதம், பொறாம எதுவும் வராமல் பாதுகாத்து விடுவாயாக. அவர்களை பற்றி நல்லெண்ணம் எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்துவாயாக. நாங்கள் இரவிலே படுக்க போகின்ற பொழுது யாரை பற்றியும் எந்த தப்பெண்ணும் இல்லாமல் சலாமத்தோட ஈடேற்றத்தோட அந்த மனிதர்களை பற்றிய எங்களுக்கு முன்னால போன அனைத்து உலமாக்கள், அனைத்து சாலிஹான நல்லடியார்கள் பற்றிய நல்லெண்ணத்தோட தூங்க ஏழுமா இருந்தண்டா அது இந்த 3வது கூட்டத்திட பண்புன்னு அல்லாஹ் சொல்லுகின்றார். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார் 3 கூட்டத்தை அல்லாஹ் சொல்லுங்க. இந்த 3 கூட்டத்தை இந்த பிணைப்பு இருக்கணும். முந்தி சென்றவர்களை மதிக்கணும், முந்தி சென்ற அந்த மூமிங்களை நாங்கள் கௌரவப்படுத்தணும். அதை எப்படி கௌரவப்படுத்துறது? ரஹிமஹுல்லா அவங்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறது. பேரை சொல்லுகின்ற பொழுது, சஹாபாக்களோட பேரை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபத்ஹ்ல ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டான், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி கொண்டான். எனவே நாங்களும் அவங்களோட பேரை சொல்லும் பொழுது ரதியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அடுத்தவர்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். ரஹிமஹுல்லா என்று சொல்லுகின்றோம், ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லுகின்றோம், அல்லாஹ் அருள் பாலிக்க என்று சொல்லு. இந்த பண்பு தேவை, இந்த விரிந்த உள்ளம் வேணும் என்று சொல்லி. கருத்து முரண்பாடு இருக்கலாம், ஆனால் அவர்கள் ஒருவர் எப்படி விரும்பினார்கள் என்று பாருங்க. சஹாபாக்கள், பிறகு தாபி. அடுத்தது இன்னொரு அற்புதம் இந்த குர்ஆன்ல. ஏனென்றால் இந்த சூரா நாங்கள் பார்க்குற இந்த சூரா எங்கே இறங்கியது? இந்த சூரா மதீனாவில் ஒரு 4வது வருடத்தில் இறங்குகின்றது, அல்லது அதுக்கு கொஞ்சம் முந்தி இறங்குகின்றது. அந்த பகுதியில் தான் இறங்குகின்றது. சூரா இறங்குகின்ற பொழுது யார் ஈந்தாங்க? சஹாபாக்கள் மட்டும்தான் ஈந்தாங்க. பின்னால் வந்தவர்கள் என்று சொல்லி தாபியங்கள் ஈக்கல்ல. அல்லாஹு தஆலா நேர காலத்தோடு அந்த சஹாபாக்களுக்கு சொல்லுகின்றான், உங்களுக்கு பின்னால உங்களை துயருகின்ற நல்ல ஈமான் உள்ள சாலிஹான மனிதர்கள் வருவார்கள், அவர்கள் உங்களுக்காகவும் பிரார்த்தனை செய்வார்கள் என்று நேரப்போடே சொல்லுகின்றான். பின்னால வார்கள். எனவேதான் இன்று நாங்கள் நல்லமல்கள் செய்துவிட்டு போகின்ற பொழுது எங்களுடைய பின்னால் வரக்கூடியவர்கள் இந்த காலத்தில் வாழ்ந்த அந்த நல்லடியார்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாங்கள் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த நல்லடியார்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். சங்கிலி தொடராக இந்த தொடர்பு இருக்க வேண்டும். அந்த தொடர்பு அன்புள்ளதாக இருக்கணும், பிணைப்புள்ளதாக இருக்கணும், அல்லாஹ்வோடு இணைந்த அந்த பாசம் கொண்டதாக இருக்கணும் என்று அல்லாஹ் தஆலா விரும்புவதனால தான்
இந்த ஆயத் அப்படியே மூன்றும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து சஹாபாக்களில் சொல்லி அந்த சஹாபாக்கள் இருக்கிற முஹாஜிர் அன்சாரிகள் அந்த ரெண்டு பண்பையும் சொல்லி கொடுக்கக்கூடியவர்களாக சிலர் இருப்பார்கள், சிலர் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். பின்னால் வாரவர்கள் யாரையுமே எந்த காரணம் கொண்டும் பொறாமைப்பட மாட்டார்கள், அவர்களுக்காக பிரார்த்திப்பார்கள். சொல்லி அல்லாஹ் தஆலா ரப்பனா இறைவா இன்னக ரഊஃப் நீ பரிவுள்ளவன், அன்புள்ளவன், இரக்கமுள்ளவன், ரஹீம் அருளாளன் என்று அந்த சூரா முடிக்கின்றன. அல்லாஹ்ட அருள் தான் அனைத்திலும் மிகைத்தது. அல்லாஹ்ட கோபத்தை விட அருள் தான் மிகைத்தது, அதிகமாக காணப்படும் என்று சொல்லி இந்த வசனம் முடிவடைகின்றது. எனவே இந்த பகுதி முக்கியமாக இந்த சூறாவில் பெரிய ஒரு செய்தி எங்களை சொல்லி தருகின்றது. முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்க வேண்டும், முஸ்லீம்களுக்கு மத்தியில் முன்னோர்களை பற்றிய நல்ல அபிப்பிராயம் இருக்க வேண்டும், சாலிஹான் அந்த மனிதர்களுக்காக பிரார்த்திக்கின்ற பண்பு இருக்க வேண்டும். எனவே தான் இந்த துவாவை நாங்கள் ஓதும், இந்த துவா விளங்கி ஓதும். நாங்கள் எங்களுக்கு முன்னால் போன எல்லா சாலிஹான நல்லடியார்களுக்குமாக கேட்குகின்றோம். இந்த தீனை வாழ வைப்பதற்காக உழைத்த அத்தனை உத்தமர்களுக்காகவும் கேட்குகின்றோம். அவர்கள் அனைவர்கள் பற்றிய எந்தவித குரோதமும் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தாதே என்று கேட்குகின்றோம். இந்த துவா முக்கியமான ஒரு துவா. ரப்பனா ஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜஅல்னா ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ இன்னனா ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். நல்ல ஒரு துவா. இது அடிக்கடி நாங்கள் கேட்கணும். ஒரு நாளைக்கு 5 தடவை கேட்கலுமெண்டா எவ்வளோ நல்ல 5 வக்தில் மிக முக்கியமான ஒரு துவா. எங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்குறோம், எங்களுக்கு முன்னோர்களுக்காக பாவ மன்னிப்பு. ரைட். அடுத்த இன்னொரு பெரிய ஒரு பாக்கியம் என்னென்னா, இந்த எங்களுக்கு முன்னோர்களுக்காக நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்குகின்ற நேரத்தில் நாங்கள் பிறருக்காக கேட்கின்றோம். அத்தனை பேருக்காகவும் மலக்குகள் எங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்பாங்க. எத்தனை கோடி மனிதர்கள் வாழ்ந்திப்பான். அத்தனை மனிதர்களுக்கும் நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்கக்குள்ள மலக்கொண்டு எங்களுக்கு இவனுக்கும் பாவ மன்னிப்பு கொடுன்னு சொல்லி அந்த ஒவ்வொருத்தர் சார்பாக கேட்பான். அப்போ அந்த பெரிய ஒரு பாக்கியம் உண்டு கிடைக்கும். அடுத்தது குரோதம் மீக்கப்பட விரிந்த உள்ளமீக்கணும், விசாலமான நெஞ்சிக்கணும். எங்களுக்கு எல்லாரையுமே அங்கீகரிக்கின்ற அந்த பண்பு வளரணும். அந்த வகையில் இந்த அன்பு, இரக்கம், அவர்களோடு நல்லெண்ணம், தப்பபிப்பிராயத்தை நீக்கி ஒற்றுமையாக இருப்பது இந்த எழுச்சிக்கு தேவை, எங்களோட சமூகத்துடைய எழுச்சிக்கு தேவை. இன்றைக்கு எங்களோட நாட்டில் இருக்கின்ற நிலைமைகளில் ஆங்காங்கே சில இடங்களில் எங்களை சீண்டி குழப்புவதற்காக முயற்சி செய்கிறாங்க. இந்த அனர்த்த நிகழ்வுக்குள்ளால் பல இடங்கள் இது நடந்துகிறது. இந்த அனர்த்தம் நடந்துகின்று இப்பொழுது நிவாரணம் செய்து கொண்டு இந்த நேரத்தில் கூட பல ஊர்களில் சில எங்களுடைய மாற்று மத சகோதரர்கள் தெரியாதனத்தால் எங்களை சீண்டக்கூடிய வேலைகளை செஞ்சாங்க. பல இடங்களில் பொறுமையாக இருந்தாங்க, சில இடங்களில் பொறுமை மீறினாங்களும் கூட. நாங்கள் இந்த இடங்களில் மிகவும் கவனமாக நடக்கணும். இந்த இடத்துல நாங்கள் எல்லோரும் ஒன்று சேருவோம். நாங்கள் எங்களுடைய ஒற்றுமையை காட்டுகின்ற பொழுது, ஒற்றுமையாக வேலை செய்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய பலம் எங்களை காக்கும். நாங்கள் ஒரு ஒற்றுமையாக இருந்தால் ஒரு கோட்டை மாதிரி. ஒற்றுமை என்பது பெரிய ஒரு கோட்டை, அதுக்குள்ளுக்கு யாருக்கும் உடைச்சி கொண்டு வரையில. அந்த ஒற்றுமையில் ஓட்டை வரக்குள்ள தான் பிரச்சனை வரும். அந்த வகையில் நாங்கள் இந்த வாழுகின்ற காலத்தில் நாங்கள் சீண்டப்பட்டாலும், நாங்கள் தவறான நடத்தையில் ஈடுபடுவதற்காக நிர்பந்திக்கப்பட்டாலும் பொறுமையை கையாண்டு ஆலோசனைகளுக்கு கட்டுப்பட்டு எல்லோரும் கூட்டாக சேர்ந்து ஒற்றுமையாக எங்களுடைய இந்த எழுச்சி பயணத்தை எடுத்துண்டா நிச்சயமாக அல்லாஹு தாலாட அருள் எங்களுக்கு இருக்கின்றது, வெற்றி இருக்கின்றது. அதான் நீங்கள் சொல்லுகின்றார். அந்த விஷயத்தை சொல்லி போட்டு அடுத்த பகுதி ஏற்கனவே நாங்கள் பார்த்த பனு நலீர் கோத்திரத்தோடு அந்த யுத்தத்தோடு சொன்ன ஒரு பகுதியை மீண்டும் இங்கே சொல்லுகின்றார். எப்படி வருகின்றது என்றால், அலம் தர இலல்லதீன நாஃபகு. இப்போ பாருங்கள், மூமிங்களை பற்றி சொல்லிட்டு மூமிங்களுக்கு பிறகு எங்களுடைய எதிரி யார் என்பதை அல்லாஹ் விளங்கப்படுத்தன். அலம் தர இலல்லதீன நாஃபகு, நயவஞ்சகர்களை பார்த்தீங்களா? நாஃபகு என்றால் நிஃபாக் உள்ளவர்கள், உள்ளுக்கு குஃபுர், வெளியில் இஸ்லாத்தை வச்சு கொண்டு இருப்பாங்க. பசுத்தோல் போர்த்திய புலிகளாக இருப்பார்கள், சமூகத்துக்குள்ளாலே இருப்பார்கள்.
எதிரிகளாக இருப்பார்கள். எங்களோட ஈந்து கொண்டு எங்களோட நியூஸை எடுத்துக்கொண்டு அடுத்தவர்களுக்கு கொண்டு போய்த்து கொடுப்பாங்க. இப்படி சிலர் இருப்பார்கள். இவங்கள பார்த்தீங்களா? இவங்க எப்படி என்றா யகூலூன லி இஹ்வானிஹிம் அல்லதீன கஃபரூ மின் அஹ்லில் கிதாப். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யூதர்கள், நசாராக்களும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தான். இங்கே இந்த சூறாவில் யூதர்களை பற்றி பேசுகின்றான். வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் அந்த யூதர்கள், அவர்கள் நிராகரிப்பாளர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவர்களோடு இவர்கள் சகோதரத்துவம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். யார் முனாஃபிக்? முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே முஸ்லீமாக வாழுகின்றவன், ஆனால் அவன் முஸ்லீம் அல்ல, அவன் காஃபிர்லே மிக மோசமான காஃபிர். அதான் முனாஃபிக் அவனுக்கு அல்லாஹ் தஆலா பேர் வச்சான். அந்த முனாஃபிக் எப்பொழுதுமே முஸ்லீம்களோடு இருப்பதனால, பள்ளிக்கு வருவதனால, முஸ்லீம் என்ற பேரை வச்சு கொண்டு இருப்பதனால, ரசூலுல்லாஹ்க்கு முன்னால் வந்து ஷஹாதத் சொன்னதனால அல்லாஹ் சொல்லுகின்றான், அவங்க உங்களோட சகோதரர்கள் அல்ல. அவர்களுடைய சகோதரர்கள் யார் என்றால் இந்த யூதர்கள், இஸ்லாத்தின் எதிரிகள், காஃபிர்கள். அது தெளிவாக இந்த வசனத்தில் அல்ல. இந்த வசனத்தை தொடங்குகின்ற பொழுது எப்படி சொல்லுகின்றான்? வேதம் கொடுக்கப்பட்ட காஃபிர்களாக இருக்கின்ற அவர்களுடைய சகோதரர்களுக்கு முனாஃபிக்குகள் போய் சொல்லுவார்கள். முனாஃபிக்குகள் இப்போ சகோதரர்கள் யார் எடுக்கிறாங்க? அந்த யூதர்கள் எடுக்கிறாங்க. இவங்க தான் எங்கள்கிட்ட சகோதரர்கள். போய் சொல்லுவாங்க, லஇன் உக்ரிஜ்தும் லனஹ்ருஜன்ன மஅக்கும். பனு நதீர் கோத்திரத்துக்கு ரசூல 10 நாளைக்குள்ளே போகணும்னு சொன்னேன். அப்போ முற்றுகையிடலை, 10 நாள் டைம் தான் கொடுத்தேன். நீங்கள் 10 நாளைக்குள்ளே போகணும். அதுக்கு பிறகு 10 நாளே பிறகு தான் போய்த்து முற்றுகையிட்டு. இப்போ இந்த 10 நாளைக்குள்ளால் நீங்கள் போகணும்னு சொல்லிக்கிற ரசூலுல்லாஹ்வோட கட்டளை இருக்கின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ்வோடே இருக்கிற முனாஃபிக்குகள், மதீனாவில் ரசூலுல்லாஹ்வோடே இருக்கின்ற அந்த முனாஃபிக்குகள் இந்த பனு நதீர் கோத்திரத்துக்கு போய்த்து சொல்கிறாங்க, லஇன் உக்ரிஜ்தும் லனஹ்ருஜன்ன மஅக்கும். உங்களை ரசூலுல்லாஹ் இந்த நகரத்துலேருந்து வெளியில் போங்கன்னு சொன்னா நாங்களும் உங்களோட வருவோம், பயப்படுவானோம். ஆனால் இவங்க என்ன ஐடியா? நீங்கள் போவானோம், நீங்கள் போனண்டா நாங்களும் சேர்ந்து வந்துடுவோம், இங்கே ஈக்க மாட்டோம், எனவே பயப்படுவான், உங்களோட தான் நாங்கள் ஈக்கிறோம், நீங்கள் எங்களோட சகோதரர்கள். எனவே பனு நதீர் கோத்திரத்தில் சொல்லுகின்றார்கள், வலா நுதீஉ ஃபீக்கும் அஹதன் அபதா. உங்களுடைய விஷயத்தில் நாங்கள் யாருக்கும் கட்டுப்பட மாட்டோம். உங்களுடைய விஷயத்தில் என்ன? உங்களை இங்கிருந்து வெளியேறுமாறு ரசூலுல்லாஹ் கட்டளை இட்டிக்கிறான். எனவே ரசூலுல்லாஹ் கட்டளையிட்ட அந்த விஷயத்தில் நாங்கள் அவருக்கு கட்டுப்பட்டுருல, நாங்கள் உங்களோட தான் ஈக்கிறோம். எனவே நீங்கள் போவானம், அப்படி போனால் அவங்களோட சேர்ந்து நாங்களும் வார, எனவே நாங்கள் எல்லாரும் முண்டுக்கு தான் ஈக்கிறோம் என்ற செய்தியை பனு நதீர் கொடுக்குறான். இந்த 10 நாளைக்குள்ளாலே இவங்க செஞ்ச இந்த தில்லு முள்ளு சரி, நாங்கள் உங்களோட சகோதரர்கள், நீங்கள் யாரும் இங்கேருந்து போக தேவையில்லை, அப்படி போனண்டா நீங்கள் மட்டும் போகிறல்ல, நாங்களும் சேர்ந்து தான் உங்களோட வார, ரசூலுல்லாஹ் உங்கள் விடயமாக எடுக்கின்ற முடிவுகளில் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், சுற்றி வளைக்க செல்லுவார், நாங்கள் போக மாட்டோம், அதொன்றும் செய்ய மாட்டோம் என்று சொல்லி முனாஃபிக்கள் சொல்லுவார்கள். இப்போ ரசூலை சொல்லி காட்டுறான், அந்த அல்லாஹ் தஆலா எங்களை சொல்லி காட்டுறாங்க. யார் எதிரிகள்? சமூகத்துக்குள்ளால் எதிரிகள். இப்போ சமூகத்தை கட்டியெழுப்புது தானே, சமூகத்தை கட்டியெழுப்புகின்ற பொழுது இப்படியான ஒரு எதிரி கூட்டம் ஒன்று புல்லுருவிகள் இருப்பார்கள், சமூகத்தை பால்படுத்துகிற கோடாரி காம்புகள் இருப்பார்கள். கவனமாக இருக்கணும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். என்ன அதில் பொருள்? நவீன கால பாசையில் சொல்கிறேன்டா, ஒவ்வொரு சமூகத்திலையும் நிச்சயமாக ஒரு சமூகத்துக்கு தலைமைத்துவம் ஒன்று இருக்கணும். அந்த தலைமைத்துவம் சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் ஒரு இன்டெலிஜென்ஸ் குரூப் ஒன்றை உருவாக்கி வச்சுக்கணும், புலனாய்வு பிரிவு ஒன்றை உருவாக்கி வச்சுக்கணும். அதுதான் சொல்கிறேன். ஏண்டா உங்களோட சமூகத்துக்குள்ளால் எதிரிகள் ஈப்பார்கள், உங்களுக்குன்ற ஒரு புலனாய்வு பிரிவு இருக்கணும். அந்த புலனாய்வு பிரிவு தான் உங்களோட சமூகத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளை கண்டுபிடிப்பாங்க. அது ஒரு தேவை. எவ்வளோ அழகாக இந்த சூறா ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புதுன்னு பாருங்கள். எவ்வளோ நுணுக்கம் அல்லாஹ் தஆலா சொல்லுங்க, எவ்வளோ கடுமையான முறையில் அந்த எதிரிகள் ஈப்பான்னா எங்களோட முஸ்லீம் சமூகத்தை அப்படியே அழிக்கிறதுக்கு தான் பாடுபடுவார்கள். இதுதான் உலகத்தில் இன்றைக்கு நடக்குது. இஸ்லாமிய சமூகம் எங்கே எழுச்சி பெற்று தலை தூக்குகின்றதோ அந்த இடத்துல முஸ்லீம் சமூகத்தையே பயன்படுத்தி அந்த எழுச்சியை கட்டுப்படுத்துகின்றார். அதுக்கு துணை போகின்றவர்கள் யார்? இஸ்ரேலுக்கு இந்த அளவுக்கு இடம் கொடுப்பதற்கு துணை போனவர்கள் யார்? எல்லோருக்கும் தெரியும், அரபு தலைவர்கள், மன்னர் என்ற போர்வெளிக்கிற தலைவர்கள். அவர்கள் சப்போர்ட் ஒன்று முஸ்லீம் மக்களுக்கு, போராடின மக்களுக்கு கொடுத்தீங்கன்றா எப்பயோ போயிட்டீங்க. எனவே நாங்கள் எதிரி யார், எதிரிகள் யார் என்பதை தெளிவாக அறிஞ்சு வச்சுக்கணும். அவர்களுடைய நகர்வு எப்படி இருக்கும்,
அதுக்கான ஒரு புலனாய்வு பிரிவு ஒன்று இருக்கணும். ஆனால் எல்லா புலனாய்வையும் விட அல்லாஹ்ட கண் மிக கூர்மையாக இருக்கும். அழகான முறையில் அல்லாஹு தாலா புலனாய்வு செய்து அதற்குரிய முறையில் நகர்த்துவான். ஆனால் நாங்கள் எங்களுடைய சக்திக்கு உட்பட்ட முறையில் அல்லாஹ்வுடைய அந்த திட்டத்தை அமுல்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இந்த பூமியில் வாழணும். எனவே தான் அல்லாஹு தாலா அந்த சமூகத்துக்குள்ளால் இருக்கிற எதிரிகள் பற்றியும் எச்சரிக்கையாக இருக்கணும் என்ற செய்தியை சொல்லுகின்றார். அப்போ தொடர்ந்து என்ன சொன்னார்கள்? இந்த நயவஞ்சகர்கள் ரசூல் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் அவங்களோட இந்த ஆக்கள், அந்த நயவஞ்சகர்கள் ஒரு பெரிய ஒரு குழு ஒன்று இருந்துச்சு. அதோட லிஸ்ட் வந்து ஹுதைஃபா ரலியல்லாஹு மட்டும்தான் ரசூலா கொடுத்து வச்சிங்க, வேறு யாருக்கும் கொடுக்கல. அப்போ அந்த நயவஞ்சகர்கள் போய் யூதர்கள்ட்ட பனு நலீர் கோத்திரத்தை போய் சொன்னாங்க, வ இன் கூத்தில்தும் லனன்சுரன்னக்கும், அப்படித்தான் உங்களோட ரசூலுல்லாஹ் போராடினண்டா நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம், நீங்கள் பயப்படுவான். முஸ்லீம் தரப்பில் இருந்து கொண்டே உங்களோட போராடுவேன் சொல்ற. ISIS இதைத்தானே செஞ்ச, ISIS இதைத்தானே செஞ்ச. உண்மையாக போராடுகின்ற சாம்லிக்கக்கூடிய போராளிகளுக்கு நேரடியாக அட்டாக் பண்ணாங்க. அந்த போராட்டம் பின்னடைஞ்சிச்சு. யாரும் விளங்கல ஆரம்பத்தில், பிறகுதான் விளங்கி கொண்டாங்க இவங்க எதிரிகளுடைய கைப்பாவைன்னு சொல்லி. இப்படி சமூகத்துக்குள்ளால தோண்டும் என்ற அந்த அபாயம். இதனால புலனாய்வுத்துறை மிக பலமாக இருக்கும். அப்போ தான் சரியான அந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இவர்கள் சொல்லுவ இங் கூத்தில்தும், உங்களோடு போர் தொடுக்கப்பட்டால் பனு நலீரை பார்த்து சொல்லிட்டான், யூதர்களை பார்த்து ரசூலை வெளியில் போக சொல்லி 10 நாள் டைம் கொடுத்தீங்க. அந்த 10 நாளைக்குள்ளே இவங்கள்ட்ட சதி நீங்கள் போராட்டத்துக்கு உட்பட்டண்டா லனன்சுரன்னக்கும், நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு தான் உதவி, ஷுவராக சொல்கிறேன், நான் உங்களுக்கு தான் உதவி செய்வோம்னு சொல்லி சொல்லுகின்றான். இப்போ பாருங்கள் அல்லாஹ்வுடைய புலனாய்வு. அல்லாஹ் சொல்லுகின்றான், வல்லாஹு யஷ்ஹத், அல்லாஹ் சாட்சியாக இருக்கின்றான், இன்னஹும், இந்த முனாஃபிக்குகள் பனு நலீருக்கு உதவி செய்வோம், நாங்களும் உங்களோட சேர்ந்து வருவோம் என்று சொல்லுகின்றார்களே இந்த பனு நலீர்கள், இன்னஹும், இந்த முனாஃபிக்குகள் லகாதிபூன், பொய்யர்கள், பொய் சொல்லுகின்றார்கள். அவங்களோட வரவே மாட்டாங்க, அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்ல வாரன்? அல்லாஹ் என்ன சொல்ல வாரன்டா, இஸ்லாத்துக்காக போராடுவதற்காக நாங்கள் துணிந்து களத்தில் இறங்கினோம்டா எதிரிகள் சூழ்ச்சி செஞ்சாலும் யூதர்களை பொறுத்த மட்டும் என்ன டெக்னிக்ண்டா, அவங்க ஒரு நாளும் அவங்க எதிர்பார்க்குற உதவியை இந்த முனாஃபிக்குகள் கொடுக்க மாட்டாங்க, இடையில கைவிட்டுருவாங்க. பயப்படுவானம் அமெரிக்காட உதவிக்கு, ஏனைய நாடுகளோட உதவிக்கு, பிரிட்டிஷ்ட உதவிக்கு, ரஷ்யாட உதவிக்கு, இன்னும் முஸ்லீம் தலைவர்களோட உதவிக்கு, இவ்வளவெல்லாம் உதவி இருக்கின்ற பொழுது எங்களுக்கு ஒன்றுமே செய்யலான்னு சொல்லி பயப்படுவானம். இன்னஹும் லகாதிபூன், அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ் சாட்சியாக இருக்கின்றான், அவர்கள் அப்படி செய்ய மாட்டான். சொன்னது ஒன்று நடக்காது, எல்லாம் பொய். இதுதான் தெளிவாக அல்லாஹ் தஆலா எவ்வளோ சந்தோஷமாகும் இதை சொல்லுகின்ற பொழுது. முஸ்லீம் தரப்புக்கு ரசூலுல்லாஹ்ட அணிக்கு போராடுகின்ற பொழுது இந்த நேரத்தில் களத்தில் அல்லாஹ் தஆலா இதை சொல்லுகின்றான், எல்லாம் பொய், ஒரு நாள் அப்படி நடக்காது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் என்ன நடந்தது. லஇன் உஹ்ரிஜு லா யஹ்ருஜூன், அல்லாஹ் திருப்பி சொன்னான், அவர்கள் பனு நதீர்கள் வெளியேற்றப்பட்டண்டா, ரசூலுல்லாஹ் முற்றுகையிட்டு அவர்கள் மதீனாவிலிருந்து வெளியேற்றினண்டா லா யஹ்ருஜூன மாஹும், இந்த முனாஃபிகள் உங்களோட வரமாட்டாங்க, அவங்க இங்கே தான் இருப்பாங்க, அவங்க கோழை, அவர்கள் கோழைகள், ஈமான் இல்லை அவங்களுக்கு, ஈமான் இல்லாட்டி பயன்தான் நீக்கி, அச்சந்தான் நீக்கி, அவர்கள் கோழைகள், என்ன அவங்க வரமாட்டாங்க. வலையின் கூத்திலு, உண்மையிலே பனு நலீரோட ரசூலை போராடலை, ஏன்னா வெளியில் அனுப்பினாங்க, உடம்படிக்கை ஏற்று போயிட்டாங்க. உண்மையிலே வைன் கூத்திலு போராடி இருந்தென்றால், போராட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தென்றால் லா யன்சுருனஹும், இந்த முனாஃபிகளால் ஒன்றும் செய்யலை, ஒரு உதவியும் செய்யலை. இதுதான் நாங்கள் விளங்க வேண்டிய இடம். உலகத்தில் அல்லாஹ்வுடைய பக்கம் நாங்கள் இருந்தண்டா ஏனி ஒரு சக்திக்கும் பயப்பட தேவையில்லை. அந்த ஈமான் உள்ளத்தில் வரும், அதற்கான தயார் நிலை வேணும், அதற்குரிய அத்தனையும் ஏற்பாடு செய்ய வேணும். அதை தாண்டி அதற்கு பிறகு நாங்கள் எண்ணிக்கையை பார்த்து எங்களுடைய படைநிலையை பார்த்து பயப்பட தேவையில்லை. அல்லாஹ்வோட உதவி இருக்கின்றது, அல்லாஹ் தஆலா எங்களோடு ஈக்கிறான் என்ற அந்த உறுதியான ஈமான் வர வேணும். அதுதான் இந்த சூறால படிப்பிக்கிறதே விஷயம். சத்தியத்தின் பக்கம் இருப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் நிச்சயமாக, அதுதான் அது உண்மை. அதனால தான் போன கிழமை உங்களுக்கு ஞாபகம், அஹ்மத் யாசின் ஹமாஸ் அந்த இயக்கத்தை உருவாக்கின அந்த தலைவர் தெளிவாக யூதர்களை பார்த்து சொன்னாங்க, நிச்சயமாக நீங்கள் தோப்பீங்கன்னு சொல்லி. அவர் எப்படி சும்மா செல்லு, ஒரு வீல் சேரில் இருந்து கொண்டு சொன்னார், வீல் சேரில் இருந்து கொண்டு பெரிய ஒரு ஆயுதப்படையை
உருவாக்கிக்கிற உலகத்தில் இன்றைக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிவு, ஹமாஸ் என்ற பிரிவு சிம்பிளாக சொன்னார், நீங்கள் தோற்று போவீங்க. அவர்கிட்ட கேட்ட எப்படி இருந்துச்சு? அல் குர்ஆன் கற்றுத்தந்த பாடம் என்றார். அல் குர்ஆன் சொல்லுகின்றது, கோழைகள், ஈமான் இல்லாதவர்கள், அறிவில்லாதவர்கள், புத்தி இல்லாதவர்கள், தெளிவாக எல்லாம் தெரிந்தும் அல்லாவோட போராட வந்திருக்கிறாங்க, நிச்சயமாக தோப்பாங்க. தெளிவாக சொன்னார். நீங்கள் அசத்தியத்தில் இருக்கிறீங்க, நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம், சத்தியம் வெல்லும். சிம்பிளாக சொன்னார். அதுதான் இந்த சூரா இங்கே சொல்லுகின்றது. இவர்களால் ஒரு நாளும் உதவி செய்யலாம். ذَلِكَ بِأَنَّهُمْ قَوْمٌ لَا يَفْقَهُونَ. அல்லாஹ் தஆலாக்கு காரணம் சொல்லுங்கள். ஏனென்றா அவங்க புரியாதவர்கள், அறியாதவர்கள், விளப்பம் இல்லாதவர்கள். சற்று முன்பு கொஞ்ச நாளைக்கு முந்தி பனு கைனுக்காக ரசூலை வெளியேற்றினாங்க, உடன்படிக்கை முறிச்சதுக்கு தோல்வி அடைஞ்சு போனா. அதால் பாடம் பெறணுமே, வரலாற்றை பார்க்கலாட்டி. ஒரு வருஷத்துக்கு இடையில பத்ர் யுத்தத்துக்கு பிறகு நடந்ததை பார்க்கணும். இது உஹது யுத்தத்துக்கு பிறகு நடந்தது. அப்போ பத்ர் யுத்தத்துக்கு பிறகு ஒரு யூத கூட்டத்தை ரசூலுல்லாஹ் உடன்படிக்கையை முறிச்சதுக்காக சுற்றி வளைச்சி வெளியில் போட்டாங்க. அதை வச்சாது பாடம் பெறணுமே. இதுதான் லா யஃப்கஹூன், விளங்க மாட்டார்கள். உலகத்தில் அல்லாஹு தாலா ஒரு விதி ஒன்றை வச்சிக்கிறான். அல்லாஹு தாலாவுடைய அந்த தீனுக்காக உழைக்குகின்ற கூட்டம் கொஞ்சமாக இருந்தாலும் கடைசியில் வெற்றி பெறுது அவங்க தான். அதுதான் நியதி. அந்த உண்மையை விளங்காமல் உலகத்தில் இருக்கிற பொருட்களை வச்சு மதித்து கோட்டைக்கு, ஆயுதமீக்கி, ஆள்பலமீக்கி, எனவே நாங்கள் ஏன் பயப்படணும் என்று முடிவெடுக்கிறாங்களே, லா யஃப்கஹூன், விளங்காதாக்கள், அல்லாஹ்வுடைய இறைநியதியை விளங்காதாக்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி கடைசி வசனம் இதோட முடிச்சு கொள்வோம். லா யுகாத்திலூனகும் ஜமீஅன் இல்லா ஃபீ குரா முஹஸ்ஸனா. அல்லாஹு தாலா தெளிவாக சொல்லுகின்றான், இந்த யூதர்கள் அவர்கள் ஒரு நாளும் உங்களோடு போராட மாட்டார்கள், இல்லா ஃபீ குரா முஹஸ்ஸனா, பாதுகாப்பான பகுதிகளில் இருந்தே தவிர. யூதர்கள் எப்பொழுதுமே அவங்களுடைய அந்த குடியேற்ற திட்டத்துக்குள்ளே இருந்து கொண்டு அவசரமாக அக்களுக்கு வந்து அடிக்க இல்லாமல், அல்லது கோட்டைகளில் இருந்து கொண்டு, அல்லது கவச வாகனத்தில் இருந்து கொண்டு, இப்படி பாதுகாப்பு அரண்களுக்குள் இருந்து கொண்டு தான் போராடுவார்கள். அன்றும் அப்படித்தான், இன்றும் அப்படித்தான், இப்பவும் அப்படித்தான் போராடுறோம். ஒரு நாள் நேருக்கு நேர் ஓப்பனாக மைதானில் வந்து போராட மாட்டாங்க. அதுக்கு தைரியம் இல்லை. கோலை நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணி போராடக்கூடியவர்கள் அல்ல அவர்கள். நீங்கள் பாருங்களே, ஒரு கத்திக்காக வேண்டி எத்தனையோ ஆயுதங்களை வச்சு கொண்டு ஓடுறான். ஒரு கல்லுக்காக வேண்டி கவச வாகனத்தை திருப்பி கொண்டு போகிறான். இதெல்லாம் நடந்தது கல்லுக்காக வேண்டி. நான் சொன்னோம், தஸ்பீ சொல்லி கல்லும் தஸ்பீ செய்து, மனிதர்களும் தஸ்பீ செய்த மனிதர்கள் பிஸ்மி சொல்லி அடிக்கின்ற பொழுது அவன் பயந்து போகிறான். அது வேறு விஷயம். இப்படியெல்லாம் நடந்துச்சு. அதுதான் கோலைகள். அல்லாஹ் சொல்லுகின்ற இப்படித்தான் போராடுவான். எனவே யூதர்களோட போராட்டத்துக்கு பயப்பட தேவையில்லை. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லி தருகின்றான், அவுமிம் வரா இஜுதுர், மதில்களுக்கு பின்னால் போராடுவார். பாதுகாப்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு தான் போராடுவார். அதுதான் இன்றைக்கு அவங்க இஸ்ரேலில் மதில் கட்டிக்கிறாங்க. பஅசுஹும் பைனஹும் ஷதீத், அவர்களுக்கு மத்தியில் கடுமையான கருத்து முரண்பாடு நிலவும். பஅசுஹும் பைனஹும் ஷதீத் தஹ்சபுஹும் ஜமீஅன் வ குலூபுஹும் ஷத்தா. நீங்கள் நினைப்பீங்க, ரசூலை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், யூதர்களை பார்த்தா நினைப்பீங்க நீங்கள் அவங்க எல்லாரும் ஒற்றுமையாயிக்கிறேன்னு நினைப்பீங்க. ஆனால் அவங்களோட உள்ளங்கள் வித்தியாசமானது, வெவ்வேறானது. ஒவ்வொரு கருத்துலையும் அரசியல் ரீதியாக பிரிஞ்சிப்பாங்க, சமூக ரீதியாக பிரிஞ்சிப்பாங்க, இன்னும் பல்வேறு கருத்து முரண்பாடு இருக்கும், நிறைய. மொசாடோட தலைமை, அதாவது இஸ்ரேலோட புலனாய்வு பிரிவு மொசாதோட முந்திய தலைவர் சொல்லிக்கிறாரு, இப்போ புதுசாக சொல்லிக்கிறாரு, ஹமாஸோட பேச்சுவார்த்தை நடத்துங்க. இஸ்ரேலுக்கு எதிராக போராடுகின்ற, காசாலிந்து போராடுகின்ற அந்த சிறிய குழு, அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொல்லிக்கிறார். அப்போ என்ன இது, எவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அந்த வார்த்தை. இதுதான் அவங்களோட நிலைமை. இங்கே ஹமாஸ் மொசாதோட கருத்து இது, ஆனால் இப்போக்கிற பிரதமரோட கருத்து வேறு. அவங்க இப்போ குழப்பம்தான், கருத்து முரண்பாடு தான் இப்பான். இதை பார்க்க அவங்களோட பேப்பரில் வர ரிப்போர்ட்டுகளை பார்த்தாலே விளங்கும். இவன் வெற்றி என்று சொல்லுவான், இன்னொருத்தன் எழுதுவான் நாங்கள் மானசீகமாக தோத்துட்டோம்னு சொல்லி. ஒரே அவங்களோட தரப்பை சேர்ந்தாக்கள் எழுதுவான். இவங்க எல்லாரும் பார்க்குறதுக்கு தான் ஒன்று போல் இருப்பார்கள். அரபு தலைவர்களும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் பிரிட்டனும் ஐரோப்பிய உலகமும் எல்லாம் சேர்ந்திக்கன்னு சொல்லி நாங்கள் பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கும். எல்லாம் சொல்லுங்கண்ணா, தஹ்சபுஹும் ஜமீஅன், நீங்கள் நினைப்பீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டானு, ஆனால் அப்படி இல்லை. குலூபுஹும் ஷத்தா, அவங்களோட உள்ளம் வேறு வேறு.
ஒவ்வொரு கோணத்திலேயும் வித்தியாசமானதாகும், சிதறுண்டு தான் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். எப்படி யூதர்களோட பயம் இல்லாமல் நீங்கள் போராடும், அவங்களோட பலவீனமான அத்தனை இடத்தையும் இந்த சூரா அல்லாஹ் சொல்லுகின்றேன், தெளிவுபடுத்துகின்றேன். கடைசியாக அந்த ஆயத் சொல்லுகின்ற ஏன் இப்படி இருக்கிறாங்கடா, ذَلِكَ بِأَنَّهُمْ, அதுக்கு காரணம் ஏற்கனவே சொன்னதான், கௌம் இந்த சமூகம் லா யஅகிலூன், அறிவில்லாதவர்கள், புத்தியை பாவிக்காதவர்கள், இதற்கு முந்தி நடந்தவற்றிலிருந்து பாடம் பெறாதவர்கள். எனவே அந்த அழிவை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறான். அவங்களோட அழிவை அவங்களே கையால் சம்பாரித்து கொண்டிருக்கிறான். ஏன்னா அவங்களோட அறிவை பயன்படுத்தல், அவங்களோட புத்தியை பயன்படுத்தல். அவங்க நினைக்கிறாங்க சடவாத அந்த அத்தனையும் எங்களை பாதுகாக்கும் என்று சொல்லி. ஆனால் உண்மையில் வரலாறு அப்படி அல்ல. அல்லாஹு தஆலா யாருக்கு வெற்றி கொடுத்தான்னு எங்களுக்கு தெரியும். கடைசியாக மூமிங்களுக்கு கிடைத்தது. அந்த வகையில் ذَلِكَ بِأَنَّهُمْ قَوْمٌ لَا يَعْقِلُونَ, மிகவும் அழகான முறையில் யூதர்களுடனான போராட்டத்தை பற்றி சொல்லுகின்ற அதே நேரத்தில் இந்த ஜுஸுக்குரிய ஒரு பண்பு சமூகத்தை கட்டி எழுப்புதல் என்பது. எனவே அந்த சூரத்துக்குள்ளால் அதற்குரிய அந்த பண்புகளை சொல்லி கொண்டு வந்தான். அந்த வகையில் 2 காயிதா அடிப்படை விதிகளை சொன்னான். ஒன்று இஸ்லாமிய பொருளாதார விதி, அது செல்வம் ஒரு சாராரிடம் மாத்திரம் சொல்லக்கூடாது. 2வது அடிப்படை விதி, முஸ்லீம் சமூகத்துக்கு என்று ஒரு சட்டயாப்பு இருக்கின்றது, அந்த சட்டயாப்பின் மூலாதாரங்கள் அல் குர்ஆனும் சுன்னாவும் தான் என்றதை தெளிவாக இது சொன்னது. 2வதாக நாங்கள் 2 பண்பை கொண்டவர்களாக சமூகத்தில் வாழுவோம். ஒன்று இழப்பதற்கு தயாரான சமூகம், இன்னொன்று இழந்தவர்களுக்காக கொடுக்குகின்ற சமூகம். 3வது அத்தனை மூமீனான சாலிஹான மனிதர்களுக்காகவும் பிரார்த்திக்கின்ற உள்ளங்கள் கொண்ட மூமீனான மனிதர்களாக அனைவரும் பின்னால் வந்தவர்கள் வாழுவார்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி போட்டு, மீண்டும் பனு நலீர் கோத்திரத்துடைய அந்த நிகழ்வை எடுத்து அவர்களிடம் இருக்கின்ற பலவீனமான அந்த பகுதிகள் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டி, அவர்களோட நீங்கள் பயமில்லாமல் உங்களுடைய போராட்டத்தை கொண்டு போகையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் அவர்கள் கோழைகள், அவர்கள் எப்பொழுதுமே அறிவீனமாகத்தான் யோசிக்கின்றார்கள், உங்களுக்குத்தான் அதில் வெற்றி இருக்குன்னு என்று சொல்லி இந்த சூரா 14வது வசனம் முடிவடைகின்றது. அடுத்த பகுதியில் இந்த இறுதி பகுதி இன்ஷா அல்லாஹ் வார எதிர்வரும் அந்த கிழமையில் பார்த்து முடிப்போம். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.